सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां श्रीभारतीतीर्थपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. அரண்யகாண்டத்தில் ராமலட்சுமணர்கள் சீதாதேவியை அன்வேஷணம் பண்ணிட்டு கண்டகாரண்யத்தை சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா. அப்படி கண்டகாரண்யத்தை சஞ்சாரம் பண்ணிட்ட அந்த ராமலட்சுமணர்கள் ஜட்டாயுவுக்கு மோட்சத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டு கிரௌஞ்சாரண்யத்துக்கும் மதங்காசிரமத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கோரமான ஒரு வனப்பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது அந்த ராமலட்சுமணர்கள் ஒரு கோரமான ரூபம் உள்ள கபந்தன்கிற ஒரு அசுரனை அவ பார்த்தா. அதை வால்மீகி வர்ணிக்கிறார். ததனுசசுமஹாகாயம் ராட்சசம் விபுலோரசம் விவருத்தம் அசிரோக்ரீவம் கபந்தம் உதரே முகம். விவருத்தம் அசிரோக்ரீவம். அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப உயரமானவனா இருந்தான். அவனுக்கு தலையும் கழுத்தும் இல்லை. விவருத்தம் அசிரோக்ரீவம்னு போட்டான். அதிருஷ்யமான சிரோக்ரீவம். அவனுக்கு கழுத்து தலை ரெண்டுமே தெரியல. ஏன்னா கழுத்தும் தலையும் என்ன இருக்கு, அவருக்கு இந்த மார்புக்குள்ள நுழைஞ்சிருக்கு. மார்பு இருக்க வேண்டிய இடத்துல கழுத்தும் தலையும் நுழைஞ்சிருக்கும். அதனால ஒருவனுக்கு தலை இல்லைன்னு, யாராவது ஒருத்தனுக்கு தலை இல்லை, அப்போ வெறும் முண்டமா இருக்கும் சரீரம். வெறும் முண்டமா அந்த சரீரம் இருந்தாக்க அவன் அப்போ அவனுக்கு உயிரும் இருந்ததுன்னா அவனை என்னன்னு சொல்லுவோம், கபந்தன் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவோம். ஏன்டா கபந்தம் மாதிரி இருக்கேன்னு சொல்றோம். அது மாதிரி தலை எவனுக்கு இல்லையோ அவனை பார்க்கிற போது கபந்தன்னு சொல்லுவோம். உலகத்துல சில பேருக்கு வயறு தான் பிரதானம்னு எப்ப பார்த்தாலும் சாட்டிட்டே இருப்பான். எந்த உருப்படியான காரியத்தையும் பண்ண மாட்டான். அவனை பார்க்கிற போது அவனுக்கு தலையே இல்லை, வயறு மட்டும்தான் இருக்கு போடுறதுன்னு நமக்கு தெரியும். அதனால அந்த மாதிரி இருக்கிறவனை நம்ம பார்க்கிற போது சொல்றோம் கபந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனால கபந்தங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா சிரஸ் இல்லாமல் தலை இல்லாமல் வெறுமன முண்டமாக சரீரத்தோட மட்டும் இருக்கிறவனுக்கு கபந்தன். அதனால கபந்தம் உதரே முகம். அவனுடைய முகம் தலையானது எங்க நுழைஞ்சுட்டோம், மார்பு இருக்க வேண்டிய இடத்துல நுழைஞ்சுடும். அதனால அவனுக்கு கபந்தன்னு பேர் இருந்துச்சு. அதனால இங்க வியாக்கியானம் பண்ற பொழுது அன்பர்த்த கபந்த நாமகம். அதனால அவனுக்கு சிரஸ் இல்லாத காரணத்தினால அவனுக்கு கபந்தங்கிற பேர் ரொம்ப பொருத்தமான பேர் இருந்துச்சு. அதனால அவனுக்கு பெரிய விசாலமான சரீரம் இருந்தது. சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி விசாலமான மார்பும் அவனுக்கு இருந்தது. அவனுக்கு 2 கைகள், தலைவனா இல்லைய கைகள் நீளமா இருந்தது. அதனால அவன் என்ன பண்ணா, சமஹாபாபுரத்யர்த்தம் பிரசாத்ய விபுலௌ புஜௌ ஜக்ராக சகிதாவேவ ராகவோ கிரீடயன் பலாது. அவனுக்கு நீளமான கைகள் இருந்ததுனால அவன் என்ன பண்ணா, அந்த காட்டுல எந்தெந்த பிராணிகள்லாம் அவன் இருக்கிற இடத்துக்கு வருமோ அந்த பிராணிகள்லாம் இவன் கையால பிடிச்சு அந்த பிராணிகளை ஆகாரமா சாப்பிடுற வழக்கம். அதனால அன்றைய தினம் ராமலட்சுமணர்கள் இவன் இருந்த இடத்துக்கிட்ட வந்ததுனால தன்னுடைய நீளமான கைகள்னால அந்த ராமலட்சுமணர்கள் 2 பேரையும் தன் கையினால அவன் இருக்க பிடிச்சுட்டான் அந்த கபந்தன். அப்படி பிடிச்சுட்டு அவ 2 பேரையும் பார்த்து அவன் கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்னா, கௌயுவாம் ரிஷபஸ்கந்தௌ மகாகட்கதனுத்தரௌ கோரம் தேசம் இமம் பிராப்தௌ தெய்வே நமமசாட்சுஷௌ இமம் தேசம் அனுப்பிராப்தௌ சுதார்த்தஸ்யேக திஷ்டதः. அவன் சொன்னா, உங்க 2 பேரையும் பார்த்தாக்க விசாலமான தோள்கள் இருக்கிற மாதிரி தெரிகிறது. நல்ல வலுவான தோள்கள் உங்க 2 பேருக்கு இருக்கு. நீங்க கோதண்டபாணிகளா 2 பேரும் இருக்கு. நல்ல உயர்ந்த ஒரு கத்தியை நீங்க ஆயுதமாக தரிச்சுருக்கீர்கள். அப்படிப்பட்ட நீங்க 2 பேரும் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால எனக்கு ரொம்ப நாட்களாக ஆகாரம்ங்கிறது இல்லாம இருக்குது. அதனால தெய்வத்தோட அனுகிரகம், இன்னைக்கு எனக்கு தெய்வம் அனுகிரகம் பண்ணியிருக்கு. அதனால உங்க 2 பேரையும் நான் ஆகாரமாக உட்கொள்ள போறேன். அதனால நான் ரொம்ப நாளா பசியாவே இருந்துட்டு இருக்கேன். என் பசி தீக்கிறதுக்காக தெய்வம் உங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க 2 பேரும் யாருன்னு கபந்தன் கேட்டான். அப்போ இந்த ராமலட்சுமணர்கள் பார்த்தா இவனுக்கு தலை மார்புக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அதனால இவன் பார்க்கறதுக்கு விகாரமா இருக்கான். இவனுடைய ரூபம் அருவருப்பா இருக்கு. இவன் கேட்கிற கேள்விக்கு இவனை மதிச்சு நம்ம இடத்துக்காக பதில் சொல்லணும்னுட்டு அந்த ராமலட்சுமணர்கள் அவனுக்கு பதிலே சொல்லலை. அப்போ சுவாமி ராமனும் லட்சுமணனும் பரஸ்பரம் பேசிக்கொள்ள ஆரம்பிச்சா. அப்ப ராம
ராமன் வந்து லக்ஷ்மணன் கிட்ட சொன்னார், லக்ஷ்மணா வர்றா, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆபத்துக்கு வந்திருக்கு பாரு. கிருச்சிரதரம் பிராப்ய தாருணம் சத்ய விக்ரம யசனம் தீனிகாந்தாய பிராப்தம் அப்பிராப்யதாம் பிரியாம் நகி பாரோஸ்தி தெய்வஸ்ய சர்வபூதேஷு லக்ஷ்மணா. சாமி சொன்னாள் லக்ஷ்மணன்ட்ட, லக்ஷ்மணா நமக்கு ஒரு கஷ்டம் இல்லை, ரெண்டு கஷ்டம் இல்லை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வந்துட்டு இருக்கிறார். கிருச்சிரதரம் பிராப்திய தாருணம் சத்திய விக்ரமா. அதுல என்ன தாற்பயம்னா, எங்க அப்பா தசரதர் எனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலான்னு ஆரம்பிச்சார். எந்த வேளையில அவர் ஆரம்பிச்சாரோ எல்லாமே விக்னமா போயிடுது. எங்க அம்மா கைகேயி வந்து அந்த ராஜ்யம் வந்து தன் புள்ள பரதனுக்கு போகணும்னு அவ வரத்தை கேட்டுட்டா. சரி, அப்ப ராஜ்யம் போயிடுது. சரி, ராஜ்யம் போனா கூட அந்த அயோத்தியிலேயே வந்து நம்ம வசிச்சிருந்திருக்கலாம். அயோத்தியிலேயே ஒரு பிக்ஷுகனாக நம்ம வசிச்சிருந்தோம்னா கூட இவ்வளவு சிரமம் இருக்காது. ஆனா அந்த கைகேயி 2வது வரமா என்ன கேட்டுட்டானா, ராவன் வந்து 14 வருஷம் தண்டகாரண்யத்துல வனவாசம் பண்ணணும்னு கேட்டுட்டா. ராஜ்யம் போனதை விட இது ரொம்ப கஷ்டமானது. வனவாசம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதனால வனவாசம் பண்றதுக்காக முதல்ல நம்ம சித்திரக்கூட்டத்துக்கு வந்தோம். அங்க வந்தோடனே பரதன் சித்திரக்கூட்டத்துக்கு வந்தான். வந்து அப்பா தசரதர் வந்து மரணத்தை அடைஞ்சிட்டார்னு சொன்னான். ராஜ்யம் போனது, வனவாசத்தை மேற்கொண்டது, இது ரெண்டை விட இது ரொம்ப துக்கமான விஷயம். அப்பாவை வந்து நம்ம இழந்துட்டோங்கிறத கேள்விப்பட்டது அது ரொம்ப துக்ககரமான விஷயமா இருந்தது. அந்த சமயத்துல அப்பா மரணம் அடைஞ்சிட்டாருங்கிறத கேட்கிற பொழுதோ அது துக்கத்தை கொடுத்தாலும், நம்ம மாதாக்களா இருந்த கௌசல்யை, சுமித்ரை, கைகை ஆகிய 3 பேரும் விதவைகளானப்புறம் கூட அவ வந்து சித்திரக்கூட்டத்துக்கு வந்திருந்தா பரதனோட. அவளோட தரிசனத்தினால நம்ம கொஞ்சம் சாந்தி அடைஞ்சோம், மனசாந்திங்கிறது கொஞ்சம் ஏற்பட்டது. ஆனா அந்த 3 மாதாக்களும் பரதன் பாதுகையை வாங்கிட்டு திரும்ப அயோத்திக்கு கிளம்பிருந்த 3 மாதாக்களும் திரும்ப அயோத்திக்கு அவளை கிளம்பி போயிட்டா. அப்ப திரும்ப மாதாக்கள் 3 பேரையும் பிரிஞ்சோங்கிற அந்த துக்கம் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சித்திரக்கூட்டத்துல இருந்து தண்டகாரண்யத்துக்கு வந்தோம். தண்டகாரண்யத்துக்கு வந்த பொழுது அந்த சூர்பனகையை விரூபணம் பண்ணினதுனால கரண், பூஷணன், திரிசிரஸ் முதலான ராட்சசர்களை வந்து சம்ஹாரம் பண்ண முடியாது. அதனால ராட்சசர்களுடைய விரோதத்தை நம்ம சம்பாதிக்க முடியாயிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப கைக்கரியம் பண்ணிட்டு வந்த அந்த ஜடாயு வந்து அவர் வந்து பிராணனை தியாகம் பண்ணிட்டார். அந்த ஜடாயுடைய மரணம் வந்து அது நமக்கு பெரிய துக்கமா இருக்குது. அப்ப ஜடாயுவை நம்ம இழந்து, நல்ல நண்பராக இருக்கிற ஜடாயுவை இழந்து நம்ம கவலைப்பட்டு இருந்தோம். அப்புறம் அந்த ஜடாயுவுக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்ணி ஒரு மோட்சத்தை நம்ம கொடுத்தோம். அப்படி கொடுத்துட்டு நம்ம இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற பொழுதோ சீதையை இழந்த அந்த துக்கம் வேற இருக்கு. நமக்கு சீதையை இழந்த துக்கம் வேற இருக்கு, ஜடாயுவை இழந்த துக்கம் இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இது எல்லாத்துக்கும் மேலாக நம்ம உயிருக்கே ஆபத்து வரும்படி ஆயிடுறார். அதனால கைகை இப்படி வரத்தை கேட்டதுனால இப்ப நம்ம உயிருக்கே ஒரு ஆபத்து ஏற்படும்படியான ஒரு நிலைமை வந்துருக்கு. பாரு, இவ்வளவு பெரிய நீளமான கைகளை உடைய இந்த ராட்சசன் வந்து நம்ம 2 பேரையும் இப்படி பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு சொன்னார், நகி பாரோஸ்தி தெய்வசிய சர்வபூதேஷு லக்ஷ்மணா. இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற யாரை கேட்டாலும், எந்த ஜனங்களை கேட்டாலும் எல்லாரும் என்ன சொல்றா, நாங்க கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் தான் எல்லாருமே சொல்றா. அதனால தெய்வம் தான் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கறது. அதனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாருக்கும் இந்த தெய்வம் தான் கஷ்டத்தை கொடுக்கறது. எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கறது அந்த தெய்வத்துக்கு சிரமமா இல்லைன்னு தெரியும். ஏன்னா தெய்வம் அதுக்கு சிரமமா இருந்ததுனாக்க கொஞ்சம் பேருக்கு துக்கத்தை கொடுத்துட்டோ பேசாம போடும். ஆனா அப்படி இல்லை, எல்லா ஜனங்களுக்கும் இந்த தெய்வங்கிறது துக்கத்தை கொடுக்கறது. அதனால ஜனங்களுக்கு துக்கத்தை கொடுக்கறதுங்கிற காரியம் தெய்வத்துக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. தெய்வத்துக்கு அது பாரமான சுமையான ஒரு காரியம்னா நினைக்கிறடாது சுவாமி ராமன் வந்து லக்ஷ்மணன் சொல்லிட்டு சொன்னார், சூராஸ்ச பலவந்தஸ்ச கிருதாஸ்திராஸ்சரணாதிரே காலாதிபன்னா சீதந்தி யதா வாலுகசேகவஹா. ஒரு வாய்க்கால் இருக்கு. அந்த வாய்க்கால்ல வெள்ளம் வருதுங்கிறதுக்காக மணலை நிறைய ரொப்பி, மணலை வந்து நிறைய கொட்டி, மணல்னால ஒரு அணையை ஏற்படுத்தி வச்சிருந்தா. அப்போ அந்த அணை என்ன பண்ணும், கொஞ்ச நாளைக்கு இந்த வாய்க்காலில் வர வெள்ளத்தை அது தாங்கிக்கும். அப்புறம் இந்த வாய்க்காலில் வெள்ளம் வர வர அது வந்து அந்த மணல் அணையை கொஞ்சம் கொஞ்சமாக அது அரிச்சும். அப்படி அரிச்சதுக்கு அப்புறம் அந்த மணல் அணை வந்து செயலற்றதா போயிடும். அது வந்து வெள்ளத்தை கேட்கும்படியான சக்தி அந்த மணல் அணைக்கு இருக்காது. அந்த மாதிரி இந்த உலகத்துல சில பேர் பெரிய வீரர்களா இருப்பா, சூரர்களா இருப்பா, எல்லா ஆயுதங்களையும்
பிரயோகப்படுத்துற சாமர்த்தியம் எல்லாம் அவளுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட வீரர்கள் சூரர்கள் கூட போராத காலங்கிறது அவளுக்கு வந்துருச்சுன்னா, அந்த வீரர்களுக்கு கூட போராத காலங்கிறது நெருங்கி வந்துருச்சுன்னா அவளுடைய வீர செயல்கள்லாம் செயலற்றதா அவளுடைய பராக்கிரமங்கிறது வீணா போயிடும். அவளால் கூட அந்த விதியினுடைய போக்கை எதிர்க்க முடியாது. அதனால விதிதான் ரொம்ப பலம் வாய்ந்தது. அதனால போராத காலம்னு ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவன் எவ்வளவு சாமர்த்தியசாலியா இருந்தாலும் அவன் கஷ்டப்படத்தான் வேண்டி இருக்குங்கிறதாக இந்த ஸ்லோகங்கள்ல சுவாமி ராமன் லக்ஷ்மணன் கிட்ட சொன்னார். அப்போ இவ ரெண்டு பேரையும் அந்த அரக்கன் அப்படி இருக்க பிடிச்சுட்டு இருக்கான். அப்ப என்ன பண்றது தெரியல. அப்போ லக்ஷ்மணன் சுவாமி ராமன் சொன்னார், நிச்சேஷ்டானாம் வதோராஜன் குத்சிதோ ஜெகதீபதே கதுமத்யோபநீதானாம் பசூனாம் இவ ராகவ. லக்ஷ்மணன் ரொம்ப அழகா சொன்னார். ஒரு எதிரி நமக்கு இருக்கா. அந்த எதிரி எப்படிப்பட்டவனா இருக்கான்னா, நிச்சேஷ்டானாம், அந்த எதிரிக்கு அஸ்திர சஸ்திரங்களை பிரயோகம் பண்ற சாமர்த்தியம்ங்கிறது அவனுக்கு இல்லைன்னு வச்சுக்கோம். நமக்கு ஒரு எதிரி இருக்கா, அவனுக்கு ஆயுதங்களை கையாளுறதுங்கிற அந்த சாமர்த்தியம் அவனுக்கு இல்லை. யார் மாதிரி? இப்ப இந்த கபந்தன்கிற அந்த ராட்சசன் மாதிரி அவனுக்கு தலை மார்புக்குள்ள புகுந்திருக்கு. தலை மார்புக்குள்ள புகுந்துன்றதுனால அவனுடைய கண்களை எந்த இடத்துல இருக்கு, அவனுடைய மார்பு இருக்கிற இடத்துல அவனுக்கு கண்களும் இருக்கு. அதனால அப்படிப்பட்ட அந்த கபந்தனுக்கு நீளமான கைகள் இருக்கு. நீளமான கைகள் இருந்தாலும் அவனுக்கு எந்த சாமர்த்தியம் இல்லை. அஸ்திர சஸ்திரங்களை கையால பிரயோகம் பண்ற சாமர்த்தியங்கிறது அவனுக்கு இல்லை. அதனால லக்ஷ்மணன் அப்படிப்பட்ட பலஹீனனாக இவர் இருக்கான். இவனுக்கு கை நீளமா இருக்கு, அதாவது எல்லாரையும் பிடிச்சுக்கிற அந்த சாமர்த்தியம் இருக்க இவனுடைய அஸ்திர சஸ்திரங்களை பிரயோகம் பண்ணி யுத்தம் பண்ற அந்த சாமர்த்தியம் இவனுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதனால அப்படிப்பட்ட ஒருத்தவனை நம்ம வதம் பண்ணினா அது பொருத்தமாக. அப்படிப்பட்ட அஸ்திர சஸ்திர பிரயோகம் தெரியாத ஒருத்தரை வதம் பண்றது அது நியாயமான காரியமாகாதுன்னா, அதனால எனக்கு என்ன தோன்றதுன்னா, இவன் கைகள் நீளமா இருக்கிறதுனாலதான் இவன் இப்படிப்பட்ட காரியத்தை பண்றான். இந்த வழியாக வர எல்லா பிராணிகளையும் பிடிச்சி யுத்தம் பண்றான். அதனால இவன் கைகளை நம்ம வெட்டிடலாம்னு எனக்கு தோன்றது அப்படின்னு சொன்ன. அதனால இங்க அதஹா ஹனனம் அயுக்தம் விரூபகரணம் யுத்தம். அதனால இவன் கைகளை வெட்டி இவனை விரூபகரணம் பண்ணிடலாம். இவனை கைகளை இழக்கும்படியா செஞ்சுடலாம். ஆனா இவனை கொல்லப்படாதுன்னா அது நியாயம் இல்லை. அப்படி இவனை கொல்லக்கூடாதுங்கிறதுக்கு என்ன ஒரு திருஷ்டாந்தம் இருந்தாருன்னா, லக்ஷ்மணன் கதுமத்யோப நீதானாம் பசூனாம் இவ ராகவ. அதாவது யாகங்கள் நடக்கிற போது அந்த காலத்துல அந்த யாகங்கள்ல பிராணிகளை பலி கொடுக்கிற வழக்கம். பிராணிகளை யாகத்துல பலி கொடுக்கிற வழக்கம். அதுக்காக என்ன பண்ணிருப்பா, அந்த யாகசாலைகள்ல சில யூபங்கள் சில கம்பங்களை நட்டு அந்த யூபங்கள்ங்கிற அந்த கம்பங்கள்ல எதை கட்டியிருப்பாங்க. அந்த யாகத்தினுடைய முடிவில் எந்த பசுவை வனம் பண்ணணுமோ, எந்த பசுவை பலி கொடுக்கணுமோ அந்த பசுவை எதில் கட்டியிருப்பா, அந்த யூபங்கள்ங்கிற அந்த கம்பங்கள்ல கட்டியிருப்பான். அப்போ அந்த மாதிரி இந்த யூபங்கள்ல கட்டப்பட்ட அந்த பசுக்கள் இருக்கோ இல்லையோ, அவைகளுக்கு கொஞ்ச நாளில பிராணங்கிறது போக போடும். நிச்சயமா அந்த யாகத்துல அந்த பசுக்களை பலி கொடுத்துட போற. அப்படிப்பட்ட யாகத்துல பலி கொடுக்கப்பட வேண்டிய அந்த பசுக்கள் கட்டி இருக்கிற பொழுது அதை எவனாவது ஒருத்தர் தரதரன்னு அவுத்துண்டு இழுத்துட்டு போய் அவன் அதை வதம் பண்ணினான்னு வச்சுக்குவான். அது ரொம்ப பரிதாபகரமான செயல். ஏன்னா அது அந்த பிராணிகளுக்கு ஏற்கனவே பிராணிங்கிறது போக போகுது. அது எப்போ பிராணம் போக போதோ அதுக்கு முன்னாலேயே பலாத்காரமாக அந்த யாகசாலையிலேருந்து அந்த பசுக்களை அழைச்சிட்டு போய் எவனாவது ஒருத்தர் வதம் பண்ணினாங்கன்னா அது அந்த பசுக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பரிதாபகரமான செயல், இறங்கத்தக்க செயல். அந்த மாதிரி காரியத்தை அவன் செய்ய மாட்டான். அந்த மாதிரி இந்த கபந்தனுக்கு அஸ்திர பிரயோகங்கள்ல சாமர்த்தியம் இல்லாத காரணத்தால அவனை மதம் பண்றதுங்கிறது பொருத்தமா இருக்காதுங்கிறதாக லக்ஷ்மணன் சுவாமி ராமன் கிட்ட சொன்னார். உடனே ராமன் அதை தெரிஞ்சுட்டு, அதனால இவனுக்கு சாதகமா இருக்கிறது இந்த ரெண்டு கைகள் தான். அதனால இவன் கைகளை நம்ம வெட்டணும்னு தீர்மானம் பண்ணார் ராமன். அப்போ தட்சிணம் பாகும் அசக்தம் அசினாததா சிச்சேத ராமஹா வேகேன சவ்யம் வீரஸ்து லக்ஷ்மணஹா. அதனால ராமன் என்ன பண்ணினார், இந்த கபந்தனுடைய வலது கையை ராமன் வேகமாக வெட்டி விட்டார். டக்குன்னு அந்த வலது கையை ராமன் வெட்டி விட்டார்.
அந்த சமயம் ராமன் வலது கையை வெட்டியிருந்த பார்த்துட்டு இருந்த லக்ஷ்மணன் என்ன பண்ண, இடது கையை அந்த கபந்தனுக்கு வெட்டி விட்டார். அதனால அந்த கபந்தனுடைய 2 கைகளும் வெட்டப்பட்டு விட்டன. அந்த சமயத்துல அந்த கபந்தன் இவாளை பார்த்து கேட்டான். என்ன கேட்டான்னா, சகிருத்தௌ புஜௌ திருஷ்ட்வா சோணிதௌ கபரிக்ருதா தீனஹா பப்ரச்சதௌ வீரௌ கௌயுவாம் இதி தானவஹா. பார்க்கிறா அந்த கபந்தன், அவன் 2 கைகளும் வெட்டப்பட்டிருக்கு, அப்படியே ரத்தமானது ஒழுகின்றிருக்கு. அந்த சமயத்துல அவனுக்கு பேசுற சக்தி குறைஞ்சுவிடும். அப்ப அவன் தீனஸ்வரத்துல இறங்கத்தக்க குரல்ல இந்த ராமலட்சுமணர்கள்ட்ட பேசினான். தீனஹா பப்ரச்ச தௌவீரவு கௌயுவாம் இது தானவகான்னு இந்த பதப்பிரயோகம் பண்ணிருக்கார் வால்மீகி. இவன் யாருன்னா, இவன் வாஸ்தவமாகவே இவன் ராட்சசன் கிடையாது. மேல் உலகம் இருக்கு இல்லையா, மேல் உலகங்கள்ல பல ஜாதியை சேர்ந்தவா இருக்கா. தேவ ஜாதியை சேர்ந்தவா இருக்கா, தானவர்கள்ங்கிற ஜாதியை சேர்ந்தவா இருக்கா, கந்தர்வ ஜாதியை சேர்ந்தவா இருக்கா, சித்தர்கள் இருக்கா, சாரணர்கள் இருக்கா. இப்படி மேல் உலகங்கள்ல பலவிதமான தேவதா ஜாதிகள் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பல தேவதா ஜாதிகள்ல இவன் தானவன்கிற அந்த ஜாதியை சேர்ந்தவன். அதனால இவன் முன்னாலே இவன் ராட்சசனா இல்லை, இவன் ஒரிஜினலா இவன் அந்த தானவ வம்சத்தை சேர்ந்தவன். மேல் உலகத்துல இவன் வசிக்கின்றவன். அவனுக்கு ஒரு சாபம் காரணமாக இந்த கோரமான ராட்சச ரூபம் ஏற்பட்டது. அதனால அவன் என்ன பண்ணினான், இந்த ராமலட்சுமணர்களை பார்த்து, நீங்க 2 பேரும் யாரு? நான் ஏற்கனவே உங்களை கேட்டேன், ஆனா நீங்க என்னை மதிச்சு பதில் சொல்லல அப்படிங்கிறதுனால திரும்ப அவன் கேட்டா அவன் கைகள்ல இருந்து ரத்தம் ஒழுகின்றது. அப்போ லக்ஷ்மணன் பதில் சொன்னார். கபந்தனுக்கு லக்ஷ்மணன் பதில் சொன்னார். இது மாதிரி நாங்க பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணிட்டு அயோத்தியிலிருந்து தண்டகாரண்யத்துக்கு வந்தோம்னு இவாளுடைய எல்லா வித்தாந்தங்களையும் யாருக்கு சொன்னான், கபந்தனுக்கு லக்ஷ்மணன் சொன்னான். சொல்லிட்டு, உனக்கு எப்படி இந்த கோரமான ராட்சத ரூபம் ஏற்பட்டதுன்னு கேட்டான். அது கேட்ட உடனே அந்த கபந்தன் சொல்ல ஆரம்பிச்சா இவா 2 பேர்த்தையும். யதா சூரியஸ்ய சோமஸ்ய சக்கரஸ்ய ஜயதா வபுஹு சோகம் ரூபம் இதம் கிருத்வா லோக வித்ராசனம் மகத். அவன் சொன்னா, நான் மேல் உலகத்துல தானவ ஜாதியில பிறந்தவன், அதனால எனக்கு தனுன்னு பேருன்னு சொன்னான். இவனுக்கு தனுன்னு பேரு. தனுங்கிற தானவன் இவன். அதனால அப்படி தேவதா ஜாதியில இவன் பிறந்திருந்தா கூட இவருக்கு என்ன புத்தி ஏற்பட்டதுன்னா, நம்ம ஒரு கோரமான ரூபத்தை எடுத்துக்கணும்னு நினைச்சான். இவனோட வாஸ்தவமான ரூபம் எப்படி இருக்குன்னா, இவனுக்கு யதா சூரியஸ்ய சோமஸ்ய சக்கரஸ்ய யதா ரூபம். இவனோட சுயமான தேவதா ரூபத்தை பார்த்தாக்க சூரியன் மாதிரி தேஜஸ் இருக்கும், சந்திரன் மாதிரி இவருக்கு தேஜஸ் இருக்கும், தேவேந்திரன் மாதிரி இவருக்கு சரீரத்துல தேஜஸ் இருக்கும். அதனால அப்படி தேவதைகள் மாதிரி தேஜஸ்வியாயிருந்த இவருக்கு விபரீத புத்தி ஏற்பட்டது. என்ன விபரீத புத்தினா, நம்ம ஒரு கோரமான ஒரு ரூபத்தை நம்ம எடுத்துக்கணும், அந்த கோரமான ரூபத்தை எடுத்துக்கிட்டு எல்லாரையும் யுத்த பண்ணணும்னு இவருக்கு எண்ணம் உண்டு. அதனால இவன் ஒரு கோரமான ரூபத்தை எடுத்துட்டு கோரமான ரூபத்தை எடுத்துட்டு இவன் பூலோகத்துக்கு வந்துட்டான். அப்ப என்னாச்சுன்னா, தத ஸ்தூல சிரா நாம மகர்ஷி கோபிதோமய சச்சித்வன் விவிதம் வன்யம் ரூபே தானேன தர்ஷிதா. அப்ப பூலோகத்துக்கு வந்துட்டான் கோரமான ரூபத்தை எடுத்துட்டு. அப்படி வந்தபோது அங்க ஸ்தூல சிரஸ்னு ஒரு ரிஷி, அவர் பெரிய தபஸ்வி. அவர் என்ன பண்ணினா, தன்னுடைய ஆசிரமத்திலேருந்து கிளம்பி கந்த மூல பலன்களெல்லாம் சேகரிச்சுட்டு வரணும். ஏன்னா அன்னன்னைக்கு அவள் ஜீவிக்கிறதுக்கு அவளுக்கு பழங்கள் வேணும், கிழங்குகள் வேணும். அதனால தனக்கு வேணுங்கிற கந்த மூல பலன்களை சேகரிக்கிறதுக்காக அந்த ஸ்தூல சிரஸ்ங்கிற ரிஷி ஆசிரமத்திலேருந்து வெளியில சஞ்சாரம் பண்ணிட்டு வரவோ இந்த தனுங்கிற அந்த தானவன் கோரமான ராட்சத ரூபத்தை எடுத்துட்டு இருக்கான். அவன் அந்த ஸ்தூல சிரஸ்ங்கிற அந்த ரிஷியை எதிர்த்தான். அவரை மிரட்டினா, அவரை பலாத்காரம் பண்ணினான். அப்போ அந்த ஸ்தூல சிரஸ்ங்கிற ரிஷிக்கு கோபம் வந்துடும். உடனே அவர் இவனுக்கு சாபம் கொடுத்தார். என்ன சாபம் கொடுத்தார்னா, தேனாக முக்தா பிரேக்ஷ்யேவம்
கோர சாத்மாதிதாயினா ஏகதேவ நிசம்சம் தே ரூபமஸ்து விகர்ஹிதம். அப்போ அந்த ஸ்தூல சிரசுங்கிற மகர்ஷிக்கு தபோ மகிமையினால அவருக்கு தெரிஞ்சுடும் இவன் வந்து கோரமான ரூபத்துல இருக்கான். ஆனா வாஸ்தவமா இவன் தேவஜாதியை சேர்ந்தவன், தானவ வம்சத்தை சேர்ந்தவன்கிறது தானவ வம்சத்தை சேர்ந்தவன்கிறது அவருக்கு தெரிஞ்சுட்டும். திரிகால ஜானியா இருந்ததால் அவர் தெரிஞ்சுட்டும். உடனே அந்த ஸ்தூல சிரசுங்கிற அந்த ரிஷி இவனுக்கு சாபத்தை கொடுத்தார். நீ வந்து மேல் உலகத்துல வசிக்கிறவன், அதனால புண்ணிய லோகத்துல வசிக்கிறவன், அப்படிப்பட்ட உனக்கு விபரீதமான எண்ணம் வந்துட்ட காரணத்தினால நீ வந்து இந்த கோரமான ரூபத்தோடையே உனக்கு திரும்ப அந்த பழைய ரூபம்ங்கிறது இப்போதைக்கு உனக்கு கிடைக்காது. ஏன்னா இவனுக்கு எல்லா சாமர்த்தியம் வந்து இஷ்டப்படி ரூபத்தை அடிக்கிற சாமர்த்தியம் அவனுக்கு இருந்தது. ஸ்தூல சிரச பேர அவனுக்கு சாபத்தை கொடுத்துட்ட. இப்ப வந்து நீ பழைய ரூபத்தை இப்பவே உடனே நினைச்சேனா உன்னால அடைய முடியாது. இந்த ரூபமே உனக்கு பல வருஷங்கள் இருக்கட்டும், நீடிக்கட்டும்னு அந்த ஸ்தூல சிரஸ் வந்து சாபத்தை கொடுத்த. அப்போ ரொம்ப கெஞ்சி கேட்டான், எனக்கு எப்ப சாப விமோசனம் ஏற்படும்னு இந்த கபந்தன் கெஞ்சி கேட்டான். அப்ப அவர் சொன்னார், யதா சித்வா புஜௌ ராமஹ த்வாம் தகே விஜனேவனே ததா த்வம் பிராப்சசே ரூபம் ஸ்வம் ஏவ விபுலம் சுபம். அப்போ அந்த ஸ்தூல சிரஸ்ங்கிற ரிஷி இவர் கெஞ்சி கேட்ட உடனே அவன் மேல கருணை கொண்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார். நீ இந்த கோர ரூபத்தோடையே நீ வந்து இந்த வனத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப இந்த கோர ரூபத்தோட இந்த வனத்துல நீ சஞ்சாரம் பண்ற பொழுது ஸ்ரீமன் நாராயணன் பூலோகத்துல ராமச்சந்திரமூர்த்தியாக அவதாரம் பண்ணுவார். அப்படி அவர் ராமச்சந்திரமூர்த்தியா அவதாரம் பண்ணி இந்த வனப்பிரதேசத்துக்கு அவர் வரபொழுதோ அவர் வந்து உன் 2 கைகளையும் அவர் வெட்டுவார். அப்போ அவர் 2 கைகளை வெட்டின உடனே உனக்கு சாப விமோசனம் ஏற்படுங்கிறதாக அந்த ஸ்தூல சிரசுங்கிற ரிஷி வந்து இவருக்கு சொன்னார். இப்போ இந்த சமயத்துல இந்த ஸ்தூல சிரசுங்கிற ரிஷிகிட்ட இவர் சாபத்தை வாங்கிக்கிற பொழுதோ அவனுக்கு கோரமான ரூபந்தான் இருக்குது. ஆனா தலை உண்டு, தலை இருந்தது, கண்கள் எல்லாம் இருந்தது அவருக்கு. அதனால அந்த சாபத்தை வாங்கிக்கிற போது அவருக்கு தலை கழுத்துக்கு மேல இருந்தது. ஆனா இப்ப அவன் எப்படி இருக்கான், கபந்தாகாரமான ரூபத்துல இருக்கான். தலை வந்து மார்பு இருக்க வேண்டிய இடத்துல இறங்கிட்டு தலை. அதனால இப்ப அவன் கபந்தாகாரமான ரூபத்துல இருக்கான், முண்டமா இருக்கான் இல்லையா. அதனால முதல்ல என்ன சொன்னா, நான் தானவ வம்சத்தை சேர்ந்தவன், எனக்கு இந்த கோரமான ராட்சச ரூபம் கிடைச்சுன்னு அதை சொன்னான். அதுக்கப்புறம் அடுத்தபடி என்ன சொல்றான், இந்த கபந்தாகாரமான அந்த ரூபம் வந்து எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா அதை சொல்ல ஆரம்பிச்சான். அகம் ஹி தபசோ விக்ரேண பிதாமகமதோஷயம் தீர்க்கமாயு சமே பிராராதே ததோ மாம் விப்ரமோ ஸ்பிருசத். இப்போ அந்த ஸ்தூல சிரசை சொல்லிவிட்டார், உனக்கு இந்த ராட்சச ரூபமே கோர ரூபமே ரொம்ப வருஷங்களுக்கு நீடிக்கும்னு சொல்லிட்டார் இல்லையா. அப்படி சொன்ன உடனே இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த கோர ரூபத்தோடையே சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற பிரம்மதேவரை குறித்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சான். அந்த கோர ரூபத்தோடைய தபஸ் பண்ணினா பிரம்மதேவரை குறித்து. பிரம்மதேவர் இவருடைய தபஸ்னால சந்தோஷம் அடைஞ்சு பிரம்மதேவர் இவருக்கு வரம் கொடுத்தார். என்ன வரம் கொடுத்தார்னா, நீ வந்து தீர்காயுஷோட சிரஞ்சீவியாக நீ இருப்பேங்கிறதாக ஒரு வரத்தை கொடுத்தார். அப்ப இவருக்கு என்ன தோணிட்டோ, நம்ம இந்த கோர ரூபம் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பிரம்மதேவர் வந்து நமக்கு சிரஞ்சீவி பட்டத்தை கொடுத்துட்டார், தீர்காயுஷை நமக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு அவன் நினைக்கிற போது அவனுக்கு மதம் பிடிச்சுட்டு, அவனுக்கு மதம் ஏற்பட்டு விட்டது, கர்வங்கிறது ஏற்பட்டு விட்டு. அதனால அவன் என்ன நினைச்சான், கிம்மே இந்திரகா கரிஷதி, தேவலோகத்துல தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற இந்திரன் கிட்ட, அந்த இந்திரன் கிட்ட வஜ்ராயுதம்ங்கிறது இருக்கு. அந்த வஜ்ராயுதத்தை தரிச்ச தேவேந்திரனை கூட நான் போய் எடுக்க போறேன். அந்த தேவேந்திரன் கூட என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு பிரம்மதேவர் வரம் கொடுத்துருக்கேன், தீர்காயுதோட இரு வரத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணினா, தேவேந்திரனோட யுத்தத்துக்கு போனான். என்னோட இந்த கோரமான ரூபத்தோட தேவேந்திரனோட யுத்தத்துக்கு போனான் இந்த தனுங்கிற தானவன். அப்போ தேவேந்திரனுக்கு கோபம் வந்துருக்கும். உடனே அவன் என்ன பண்ணினான்னா, தஸ்ய பாகு பிரமுக்தேன வஜ்ரேண சதபர்வணா சக்தி நீச்ச சிரஸ்சைவ சரீரே சம்பிரவேசிதம்.
தேவேந்திரனோட யுத்தத்துக்கு போனோடனே தேவேந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தினால தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சான். அதுக்கப்புறம் காலில் ஒரு ஓங்கி ஒரு அடி அடிச்சான். அப்படி அடிச்சோன்னா என்ன ஆயிடுச்சு, இவருடைய தலை இருக்கும், அந்த தலையானது மார்புக்குள்ள நுழைஞ்சிடும். ஒரு அடி அடிச்சோன்னா தலை வந்து மார்புக்குள்ள நுழைஞ்சிருக்கோ, காலில் அடிச்சோன்னா இவருடைய ரெண்டு தொடைகள் இருக்கும் இல்லையா, ரெண்டு தொடைகளும் வயத்துக்குள்ள நுழைஞ்சிடும். அதனால இப்ப இவன் எப்படி ஆயிட்டான்னா, இவன் சரி தலை வந்து மார்புக்குள்ள படுத்து, ரெண்டு தொடைகளும் வயத்துக்குள்ள படுத்து. அப்ப அதனால காலும் சரியா தெரியல, தலையும் அதுக்கு சரியா தெரியல. அதனால முண்டமா இருக்கா, உயிர் மட்டும் இருக்கு, கபந்தாகாரமா ஆயிட்டு. அதனாலதான் அவருக்கு கபந்தர்னு பேர் வந்ததுங்கிறதாக சொன்ன. அதனால இப்படி ஒரு நிலைமை இவனுக்கு ஏற்பட்டு விட்டோம். அப்போ தலை வந்து வெளியில இருந்தா எல்லாரையும் பார்க்கலாம் இந்த உலகத்துல. இப்ப தலை வந்து மார்புக்குள்ள போயிட்டதுனால உலகத்தை இவனால பார்க்க முடியல. அந்த சமயத்துல இவன் தேவேந்திரன்ட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டான். என்ன கேட்டான்னா, சமயா யாட்சியமான சன்னு நாணயத் யமசாதனம் பிதாமக வசசத்யம் தஸ்மிதி மமா பிரவீத். தேவேந்திரன்ட்ட கெஞ்சி கேட்டான், என் தலையை வந்து இப்படி மார்புக்குள்ள நுழையும்படி பண்ணிட்ட, என் தொடையெல்லாம் வயத்துக்குள்ள நுழைஞ்சு விட்டு, இன்னும் நான் இந்த உலகத்துல உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால என்னை வந்து எவலோகத்துக்கு அனுப்பிடும். எப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்துட்டியோ, அதனால தேவேந்திரா என்னுடைய பிராணனை இப்பவே போக்கி என்னை எவலோகத்துக்கு அனுப்பிடுவோம் பிரார்த்தனை பண்ணினா இந்த கபந்தன். சமயா யாட்சியமான சன்னு நாணயத் யமசாதனம் ஏகதேவ நிசம் பிதாமக வசசத்யம் ததஸ்துதி சமய பிரவீத். அதனால என்ன பண்ண, தேவேந்திரன் இப்படி பிரார்த்தனை பண்ண. ஆனா தேவேந்திரன் சொல்லிட்டா, நான் வந்து பிரம்மதேவர் போட்ட உத்தரவை மாற்ற முடியாது. அதனால பிரம்மதேவர் உனக்கு தீர்காயுசு இருக்கணும்னு சொல்லியிருக்க, அதனால நீ தீர்காயுசோட சிரஞ்சீவியா தான் நீ இருக்கணுங்கிறதாக சொல்லிட்டான். அப்போ இந்த கபந்தன் பிரார்த்தனை அப்படின்னா தேவேந்திரன், இப்படி எனக்கு தலையும் உள்ள போயிடுத்து, காலும் எனக்கு சரியா வேலை செய்யல, அதனால நான் வந்து எப்படி இந்த உலகத்துல அப்படி தீர்காயுசோட நான் எப்படி ஜீவிக்க முடியும்னு கேட்ட உடனே அப்ப தேவேந்திரன் வந்து அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினான். என்ன அனுக்கிரகம் பண்ணான்னா, ஏவ முக்தஸ்து மே சக்ரஹா பாஹு யோஜனமாயுதௌ பிராகாத் ஆஸ்யம் ச மே குக்ஷௌ தீக்ஷ்ணதம்ஷ்ரம் அகல்பயத். அப்போ தேவேந்திரன் வந்து இவனுக்கு கபந்தனுக்கு அனுக்கிரகம் பண்ணினான். என்ன அனுக்கிரகம் பண்ணான்னா, உன் தலை வந்து மார்புக்குள்ள போயிடுத்தோ, அந்த மார்பு பாகத்திலேயே உன் கண்கள் வந்து நன்றாக உனக்கு தெரியும். அதனால கண்கள் வந்து உனக்கு வேலை செஞ்சு கண்கள் வந்து நன்றாக உனக்கு தெரியும். இந்த உலகத்துல என்னென்ன பிராணிகள்லாம் சஞ்சாரம் பண்றது இந்த வனத்துலங்கிறத நீ கண்ணால பார்க்க முடியும். அதனால உன் முகம் வந்து இப்ப மார்புக்குள்ள இறங்கிட்டாலோ அந்த மார்புக்கு வெளியில உன் கண்கள் வந்து உனக்கு தெரியுங்கிறதாக ஒரு வரத்தை கொடுத்தான். அதுக்கப்புறம் ஈரமான கைகளை கொடுத்தான். ஏவ முக்தஸ்துமே சக்கரஹா பாகு யோஜனமாயுதௌ. யோஜனம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா 8 மைல் அர்த்தம். அதனால தேவேந்திரன் இவருக்கு 8 மைல் நீளமாகக்கூடிய பெரிய 2 கைகளை தேவேந்திரன் வந்து இவருக்கு அனுகிரகம். அதனால உனக்கு மார்புல இருக்கிற கண்கள் நன்றாக தெரியும், மார்புல இருக்கிற கண்கள் நன்றாக தெரியும், உனக்கு நீளமான கைகளை வேற கொடுக்குறேன். அதனால இந்த வனத்துல வர பிராணிகள் எல்லாம் நீ பிடிச்சி நீ வந்து சாப்பிடு. உனக்கு முகத்துல கோரமான பற்களை உனக்கு கொடுக்குறேன், அதனால அந்த பற்களும் உனக்கு நல்லபடியா வேலை செய்யும். அதனால நீ ஜீவிக்கிறது சிரமமா இருக்காதுன்னு தேவேந்திரன் வந்து ஒரு வரத்தை கொடுத்தான். அதனால இப்ப கபந்தன் இந்த மாதிரி ரூபத்தோட இந்த வனத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ கபந்தனுக்கு அந்த ஸ்தூல சிரசுங்கிற ரிஷியர் சொன்னார், எப்ப இவனுக்கு சாப விமோசனம் ஏற்படும்னா, இவனுடைய கைகளை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வெட்டி இவரை தகனம் பண்ற பொழுது, இந்த வனத்துல அவன் தகனம் பண்ற பொழுதோ அவனுக்கு சாப விமோசனம் வரும்னு ஸ்தூல சிரஸ் சொன்னார் இல்லையா, அந்த வாக்கியம் இப்ப கபந்தனுக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா இவா 2 பேரும் ராமலட்சுமணர்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டா, இவனுடைய 2 கைகளையும் அவ வெட்டிட்டான். அதனால அவனுக்கு அந்த ஸ்தூல சிரசுங்கிற ரிஷி கொடுத்த அந்த அனுக்கிரக வாக்கியம் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. அப்ப அதனால அவன் சொன்னா, இந்த ராமலட்சுமணர்களை பார்த்து சொன்னா, சத்வம் ராமோசி பத்ரந்தே நாகம் அந்நேன ராகவ சக்கியோஹம் யதாதத்வம் ஏவ முக்தம் மகர்ஷிணா அகம் ஹி மதிசாச்சில்யம் கரிஷ்யாமி நரர்ஷப. அவன் சொன்னா, அதனால நீங்க 2 பேரும் ராமலட்சுமணர்கள்ங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா லட்சுமணனும் சொல்லிட்டேன், நாங்கள் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்றதுக்காக நாங்கள் இந்த வனப்பிரதேசத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டேன். அதனால நீங்க வந்து ராமலட்சுமணர்கள்
லக்ஷ்மணர்கள் தாங்கிறத நான் உறுதிப்படுத்திவிட்டேன். ஏன்னா நீங்க வந்து என் கையை வெட்டிவிட்டேன். இந்த காரியம் வேற யாராலையும் செய்ய முடியாது. இது அசாத்தியமான காரியம். அதனால இந்த ஸ்தூல சிரசுங்கிற விஷயம் சொன்ன மாதிரி என்னுடைய கைகளையும் நீங்க எப்படி வெட்டிட்டீங்களோ அப்ப நீங்க ரெண்டு பேரும் நிச்சயமா ராமலட்சுமணர்கள் தாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால உங்க மூலியமாக எனக்கு இந்த சாப விமோச்சனம்ங்கிறது எனக்கு ஏற்பட போறது. அதனால சாப விமோச்சன காலம் எனக்கு வந்துட்டு உங்களால எனக்கு அனுகிரகம்ன்றது ஏற்பட போகுது. அதனால எப்ப நீங்க வந்து எனக்கு அனுகிரகம் பண்ண போறீங்களோ நான் வந்து உங்களுக்கு ஒரு உபகாரம் பண்ணலாம்னு இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு என்னுடைய வாக்குனால உங்களுக்கு சகாயம் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னுடைய புத்தியினாலையும் வாக்குனாலையும் உங்களுக்கு நான் சகாயம் பண்ணலான்னு நினைக்கிறேங்கிறதாக இந்த கபந்தன் சொன்னான். சொல்லிட்டு உங்களுக்கு நான் என்ன சகாயம் பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க, அந்த சகாயத்தை உங்களுக்கு நான் பண்றேன்னு கபந்தன் சொன்னான். இங்க இருக்கிற வால்மீகி ஸ்லோகம் இந்த இடத்துல ஏவ முக்தஸ்து தர்மாத்மா தனுனா தேன ராகவக இதம் ஜகாத வசனம் லக்ஷ்மணஸ்ய ஜபஸ்யதஹ. இந்த ஸ்லோகத்துல இந்த கபந்தனுடைய ஒரிஜினல் நேம், இவருக்கு ஸ்வய பெயர் வந்து தனுங்கிறது இந்த ஸ்லோகத்திலேருந்து தெரியும். அதனால ஏவமுக்தஸ்து தர்மாத்மா தனுனா தேன ராகவா இதம் ஜகாத வசனம் லக்ஷ்மணஸ்ய பஸ்யதா. அதனால அவன் என்ன உங்களுக்கு உபகாரம் வேணும்னு கேள்வனா செய்யறேன்னு சொன்னாலும் இல்லையோ, அதனால சுவாமி ராமன் வந்து அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சார். என்ன பேச ஆரம்பிச்சார்னா ராவணேன கிருதா பார்யா மம சீதா யசஸ்வினி நாம மாத்திரம் து ஜானாமி ந ரூபம் தஸ்ய ராட்சசः நிவாசம் வா பிரபாவம் வா வயம் தஸ்ய ந வித்மஹே. சுவாமி ராமன் சொன்னார் அந்த கபந்தன்ட்ட, ஜடாயு வந்து என்கிட்ட சொன்னார் என் பத்னி சீதாதேவிய ராவணன்கிறவன் அபகரிச்சுட்டு போனான் அப்படிங்கிறதாக அந்த புத்தாந்தத்தை ஜடாயுங்கிற அந்த கழுகு வந்து என்கிட்ட சொன்னார். அதனால எனக்கு லங்கேஸ்வரன் ராவணன் தான் சீதாதேவி அபகரணம் பண்ணி போனான்ங்கிறது எனக்கு தெரிஞ்சது. நான் அதனால அவர் சொன்ன புத்தாந்தத்திலேருந்து நாம மாத்திரம் துஜானாமி, அந்த ராவணனோட பேர் மட்டும்தான் நான் தெரிஞ்சது. ராவணனுடைய பெயர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. ந ரூபம் தஸ்ய ரட்சசகா, அவனோட ரூபம் எப்படி இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நிவாசம் வா பிரபாவம் வா வயம் தஸ்ய ந வித்மஹே, அவன் எந்த தேசத்தில் இப்போ வசிச்சுட்டு இருக்கான், அவனுடைய பிரபாவம் என்ன, அவனுடைய பராக்கிரமம் என்னன்னுலாம் எனக்கு தெரியல. அதனால உனக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த ராவணனை பற்றி உனக்கு தெரிஞ்சதுன்னா அதை பற்றி சொல்லி நீ எனக்கு சகாயம் பண்ணணும்னு ஸ்ரீராமன் அந்த கபந்தனை கேட்டான். அப்போ கபந்தன் சொன்னா திவ்யமஸ்தி நமே ஞானம் நாவிதானாமி மைதிலீம் தம் வக்ஷ்யாமி ததா வீர யஸ்தம் வக்ஷதி ராட்சசம். இப்போ இந்த கபந்தன் சொன்னா எனக்கு சுயமான அந்த தானவ ரூபம்ங்கிறது எனக்கு இருந்திருந்ததுன்னு வச்சுப்போம். அது இருந்திருந்ததுன்னா யார் சீதையை அபகரிச்சுட்டு போனாங்கிறத நான் அப்பவே தெரிஞ்சுட்டு. ஆனா எனக்கு அந்த தானவ ரூபம் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஸ்தூல சிரசுங்கிற ரிஷி எனக்கு சாபத்தை கொடுத்துட்ட, இந்த கோரமான ரூபமே உனக்கு இருக்கட்டும்னு அவர் சாபம் கொடுத்துட்டார். அப்புறம் தேவேந்திரனால எனக்கு இந்த கபந்தாகாரமான ரூபம் வந்து தேவேந்திரனால எனக்கு ஏற்பட்டுட்டோ, அதனால எனக்கு புத்தி எல்லாம் வழுங்கி படுத்து, எனக்கு புத்திக்கு சக்தி எல்லாம் இல்லை, என்னுடைய ஞானம் எல்லாம் எனக்கு குறைஞ்சு படுத்து. அந்த மாதிரி எனக்கு சாபம் இல்லைனாக்க நான் ஒரிஜினலா தேவலோகவாசியா இருந்திருந்தேன்னா அப்ப எனக்கு யார் இந்த மாதிரி சீதை அபகரணம் பண்ணிட்டு போறாங்கிற புத்தாந்தம் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இப்ப வந்து எனக்கு அதெல்லாம் தெரியல. அதனால திவ்யமஸ்தினமே ஞானம் நாபிஜானாமி மைத்தி. அதனால இப்ப எனக்கு அந்த ஞானம்ங்கிறதெல்லாம் குறைஞ்சு படுத்து மழுங்கி படுத்து அந்த ஞானம்ங்கிறது மழுங்கி படுத்து. அதனால சீதாதேவி யார் அபகரிச்சுட்டு போனாங்கிற புத்தாந்தம் எனக்கு வந்து சரியா தெரியல. அதனால எஸ்தாம் வக்ஷதி தம் வக்ஷே தக்தஹா ஸ்வம் ரூபம் ஆஸ்திதா. அதனால எனக்கு வந்து ஞானம்ங்கிறது இப்போ இல்லாம வருது. அதனால நான் உங்களுக்கு ஒரு உபகாரம் பண்ணுவேன். என்ன உபகாரம் பண்ணுவேன்னாக்க, அந்த சீதாதேவியை பற்றி எவன் வந்து உங்களுக்கு சொல்லுவனும், அந்த சீதாதேவி யார் அபகரிச்சுட்டு போனாங்கிற விற்காந்தத்தை உங்களுக்கு யார் சொல்லுவனோ அப்படிப்பட்ட ஒத்தனை
கபந்தன் வந்து சொன்னான். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். திவ்யமஸ்தினமே ஞானம் நாவிஜானாமி மைதிலியும் எஸ்தாம் வக்ஷதி தம் வக்ஷியே தக்தஹா ஸ்வரூபம் அஸ்திதா. அதனால அப்படி யார் உங்களுக்கு யார் சீதையை அபகரித்துட்டு போனாங்கிற விஷயத்தை சொல்லி உங்களுக்கு சகாயம் பண்ணணும், அப்படிப்பட்டவனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன்ங்கிறதாக சொன்னான். அதுவும் எப்ப சொன்னான்னாக்க தக்தஹா ஸ்வரூபம் அஸ்திதா. அதாவது இப்ப நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு யார் சகாயம் பண்ணுவாங்கிறத நான் இப்ப சொல்ல மாட்டேன். நீங்க என்ன பண்ணணும்னா, என்னுடைய சரீரம் பெருசா இருக்கு, இந்த பெரிய சரீரத்தை ஒரு சிதை மேல வச்சு சிதையை முட்டி அக்னிக்கு என்னை இரையாக்கிடும், எனக்கு பிரேத சம்ஸ்காரத்தை பண்ணிடுங்கோ. அப்படி பிரேத சம்ஸ்காரம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்வயரூபம்ங்கிறது வரும். அந்த ஸ்வயரூபம் எனக்கு பிரேத சம்ஸ்காரத்துக்கு அப்புறம் வந்த உடனே உங்களுக்கு யார் வந்து சகாயம் பண்ணுவான்ங்கிற விஷயத்தை நான் சொல்லறேன். பாருங்க, யார் சகாயம் பண்ணுவான்னு அவனுடைய பேரை கூட சொல்லலை இந்த கபந்தன். யார் உங்களுக்கு சகாயம் பண்ணுவனோ அவனை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஆனா அதுக்கு முன்னால தக்தஹா சம்ரூபம் அஸ்திதா, நீங்க வந்து எனக்கு பிரேத சம்ஸ்காரத்தை பண்ணணுங்கிறதாக உயிரோட இருக்கும் போதே யார் சொல்றான்? அந்த கபந்தன்கிறவ சொல்றான். இது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் சொன்னாலே கபந்தன் திரும்ப சொல்ற அவர்கிட்ட, அதர்தஸ்யது விஜ்ஞாதும் சக்திதஸ்திரமே பிரபோ விஜ்ஞானம் ஹி மம பிரஷ்டம் சாபதோஷேன ராகவ. திரும்பவும் அதே விஷயத்தை ஸ்பஷ்டமா சொன்னான். நான் உங்களை வந்து பிரேத சம்ஸ்காரம் பண்ணுவோன்னு ஏன் தெரியுமா சொல்றேன்? அதர்தஸ்யது விஜ்ஞாதும் சக்திதஸ்திரமே பிரபோ, நீங்க வந்து பிரேத சம்ஸ்காரம் பண்ணலைன்னா என் சரீரத்தை அக்னிக்கு இரையாக்கலைனாக்க எனக்கு விஞ்ஞானம்ங்கிறது வராது. எனக்கு தீர்க்கமாக ஆலோசனம் பண்ண முடியாத அந்த ஞான சக்திங்கிறது எனக்கு வராது. அதனால அந்த ஞான சக்தி எனக்கு வரத்துக்காக நீங்க ரெண்டு பேரும் பிரேத சம்ஸ்காரம்ங்கிறது எனக்கு பண்ணணும். அப்படி பிரேத சம்ஸ்காரம் பண்ணினாதான் எனக்கு அந்த ஞானம்ங்கிறது வருங்கிறதாக சொன்னேன். அதர்தஸ்யது விஜ்ஞாதும் சக்திரஸ்திரமே பிரபோ விஜ்ஞானம் ஹி மம பிரஷ்டம் சாபதோஷேன ராகவ. அதனால இந்த ரிஷிகள் வந்து சாபத்தை கொடுத்த காரணத்தினால எனக்கு ஞானமெல்லாம் மழுக்கி போயிடுச்சு, ஞானம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால எனக்கு பிரேத சம்ஸ்காரத்தை பண்ணி எனக்கு ஸ்வயரூபம் வரும்படியா எனக்கு முதல்ல அனுகிரகம் பண்ணுங்கோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னா, தத்தஸ்வயாகம் அவட்டே நியாயேன ரகுநந்தன வக்ஷ்யாமி தம் மகாவீர யஸ்தம் வேத்ஸதிராட்சசம். 3 ஸ்லோகங்களையும் ஒரே மாதிரி அந்த கபந்தன் பேசுறான். 3வது ஸ்லோகத்தை சொல்றா, என்னை வந்து ஒரு சிதையில என் சரீரத்தை வச்சு என்னை வந்து அக்னிக்கு இரையாக்கிருக்கோ, எனக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்ணிருக்கோ. அப்படி பண்ணிட்டேன்னா அப்ப எனக்கு வந்து ஸ்வயரூபங்கிறது வந்துடும், அப்ப எனக்கு ஞானம்ங்கிறது வந்துடும் சொன்ன. அப்போ தத்தஸ்வயாகம் அவட்டே நியாயேன ரகுநந்தன, அப்படி எனக்கு ஸ்வயரூபம் வந்துடுச்சுன்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா வக்ஷ்யாமிதம் மகாவீர யஸ்தம் வேத்ஸதி ராட்சசம். அப்படி எனக்கு ஸ்வயரூபம் வந்துடுச்சுன்னா யார் வந்து உங்களுக்கு சீதையை அபகரிக்கிட்டு போன ராட்சசனை பத்தி சொல்லுவானோ அவனை உங்களுக்கு நான் வந்து சொல்லுவேன் அப்படிங்கிறதாக இந்த 3 ஸ்லோகங்களையும் கபந்தன் ராமலட்சுமணர்கள்ட்ட சொல்லிட்டான். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் முன்னாலேயே சொல்லல? யார் இந்த ராமலட்சுமணர்களுக்கு சகாயம் பண்ணுவாங்கிற விஷயத்தை முதல்லயே சொல்லாம இவன் என்ன சொல்றான்? எனக்கு முதல்ல பிரேத சம்ஸ்காரத்தை பண்ணுவோம் அப்புறம் தான் சொல்லுவேன்னு ஏன் சொல்றான்னாக்க, அந்த இடத்துல ஸ்ரீ கோவிந்தராஜர் ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கார். கோவிந்தராஜர் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை வியாக்கியானம் பண்ணிருக்கார். அது என்னன்னாக்க, தாகாத் பூர்வம் கதனே குத்சித தேக தகனே ராமகா வைமனஸ்யம் குர்யாத் இதி சங்கிதவான். தாகாத் பூர்வம் கதனே குத்சித தேக தகனே ராமகா வைமனஸ்யம் குர்யாத் இதி சங்கிதவான். கோவிந்தராஜருடைய அபிப்பிராயம் என்னன்னாக்க, இப்பவே அவனோட பேரை சொல்லிட்டான். இப்போ உங்க 2 பேருக்கும் சீதாதேவி யார் அபகரித்துட்டு போனாங்கிறவன் அவன் பேரை சொல்லிட்டான்னாக்க, இந்த கபந்தன் சொல்லிட்டான்னாக்க, அவன் நினைச்சா விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டோம்னா அதுக்கப்புறம் இவன் 2 பேரும் நமக்கு பிரேத சம்ஸ்காரமே பண்ண மாட்டான். ஏன்னா என் சரீரம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அருவருப்ப
இருக்கு, கபந்தாகாரமா இருக்கு, முகம் வந்து மாறுக்குள்ள இருக்கு. அருவருப்பா இந்த சரீரத்தை பார்த்தோன்னே இவன் தான் நமக்கு யார் சீதாதேவியை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரயோஜனப்படுவாங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டான். அதனால இவருக்கு என்னத்துக்கு நம்ம அனாவசியமா பிரேத சம்ஸ்காரம் பண்ணோம். இது உடம்ப பார்த்தாலே அருவருப்பா இருக்குன்னு நினைச்சு அந்த ராமலட்சுமணர்கள் நமக்கு எங்கேயாவது பிரேத சம்ஸ்காரம் பண்ணாம இருந்துவாரோடு பயந்துண்டு அது வரைக்கும் அவன் சொல்லல அப்படிங்கிறதாக ஸ்ரீ கோவிந்தராஜருடைய அபிப்பிராயம். அப்போ சுவாமிக்கு இதே வழக்கம். யாருக்காவது பிரேத சம்ஸ்காரம் பண்ணணும்னா லக்ஷ்மணனை கூப்பிட்டு லக்ஷ்மணா கட்டைகளெல்லாம் காட்டில் போய் சேகரிச்சுட்டு வராம உடனே லக்ஷ்மணன் என்ன பண்ணார், காடுகள் முழுக்க திரிஞ்சு நிறைய கட்டைகளை சேகரிச்சு சரீரம் வந்து பெரிய சரீரம். அதனால தத்தஸ்பயாகம் அவட்டேன்னு அவனே சொல்லிட்டான், ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டுக்கும், அந்த பள்ளத்துல கட்டைகளை அடுக்கி எனக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்ணும்போது அவன் கபந்தனே சொல்லியிருக்கான். அதனால லக்ஷ்மணன் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டிவிட்டு நிறைய காடுகளில் போய் அந்த மரக்கட்டைகளெல்லாம் சேகரித்து ஒரு சிதையை அடுக்கி அதில் இந்த கபந்தனுடைய பிரேத சரீரத்தை வச்சு அவனுக்கு வந்து அக்னி சம்ஸ்காரத்தை பண்ணினான். கடைசியில் சரம சம்ஸ்காரத்தை சுவாமி ராமலட்சுமணர்கள் பண்ணினான். அப்போ லக்ஷ்மணன் வந்து சுவாமி ராமன் கிட்ட சொன்னதாக ஒரு ஸ்லோகம், அது பல புஸ்தகங்கள்ல இல்லை, பல ராமாயண புஸ்தகங்கள்ல அந்த ஸ்லோகம் இல்லை. கல்பாத்தி எடிஷன்ல அந்த ஸ்லோகம் இருக்கு. இந்த மாதிரி கபந்தனுடைய சரீரம் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ லக்ஷ்மணன் வந்து ராமன் கிட்ட சொன்ன ஸ்லோகம் என்னன்னாக்க, தத்தோ ஜடாயு பூர்வம் து சீதாம் அன்வேஷதா த்வயா அயம் த்விதீயோ நிர்தக்தஹ த்ரிதீயம் கிம் நு வக்ஷசி. இந்த ஸ்லோகம் பல ராமாயண புஸ்தகங்கள கிடையாது, கல்பாத்தி எடிஷன்ல இருக்கு. லக்ஷ்மணன் அந்த சரீரம் எரிஞ்சுட்டு இருக்கு, கபந்த சரீரம் எரியிற பொழுது லக்ஷ்மணன் வந்து ராமன் கிட்ட சொன்னாரா, தத்தோ ஜடாயு பூர்வந்து சீதாம் அன்வேஷதா த்வயா. அண்ணா சீதாதேவியை தேடிட்டு காட்டுல நம்ம நன்னா அலைகிறோம் போங்க. முதல்ல சீதாதேவியை தேடிட்டு அலைஞ்சிட்டு வர பொழுது ஜட்டாயுவை பார்த்தோம். அவர் பிராணன் கழித்த சரீரத்திலேருந்து அவருக்கு இதே மாதிரி சிதையை மூட்டி அவருக்கு பிரேத சம்ஸ்காரம் முதல்ல நீங்க பண்ணீங்க. அதுக்கப்புறம் அயம் த்விதீயஹா நிர்தக்தஹா, ரெண்டாவது தடவை இந்த கபந்தனுக்கு இப்ப பிரேத சம்ஸ்காரம் நீங்க பண்ணிட்டு இருக்க. திருதீயம் கிம் நு வக்ஷசி, மூணாவது தடவையா இன்னும் யாருக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்ணணும் நீங்க சொல்ல போறீங்களோ தெரியல. அதாவது பாருங்க, 14 வருஷம் வனவாசத்துல துக்கத்தையே அனுபவிக்கல, எந்த ஒரு சுபகாரியமும் இவளுக்கு நடக்கல. சுபகாரியமே இல்லாமல் 13 வருஷங்கள் சுபகாரியமே இல்லாம இருக்கிறவருக்கு திரும்ப திரும்ப இந்த சரம சம்ஸ்காரத்தையே பண்ணணுங்கிறதால ஒரு தௌர்பாக்கியம் இருந்ததுன்னா அவளுக்கு மனசு வந்து நொந்து கொள்ளும். அதனால சாதிக்கு அவளை கவலை இல்லை, அவர் வந்து பிரேத சம்ஸ்காரத்தை மட்டும் பண்ணுவார். இந்த பள்ளத்தை வெட்டுறது, இந்த கட்டைகளை கொண்டு வர வேலையெல்லாம் லக்ஷ்மணனுக்கு தான். அதனால லக்ஷ்மணன் பொறுத்துக்காம இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை சொன்னார்னு சில புஸ்தகங்கள்ல இருக்கு. அதனால இப்படி பிரேத சம்ஸ்காரத்தை பண்ணின உடனே என்னாச்சுன்னா அந்த கபந்தனுக்கு சாப விமோசனம்ங்கிறது ஏற்பட்டுட்டோ. அந்த கபந்தனுக்கு சாப விமோசனம் ஏற்பட்ட உடனே அப்ப இவன் 2 பேரும் மேல பார்க்கிற ஆகாசத்துல பார்க்கிற அந்த கபந்தனுக்கு அந்த தனுங்கிற அந்த தானவனுடைய சுயரூபம் வந்து அவனுக்கு வந்துடுச்சோம். அப்போ உத்பபாதா சம்ருட்டஹ சர்வ பிரத்யங்கபூஷணஹ விமானே பாஸ்வரே கிருஷ்ணே ஹம்சயுக்தே யசஸ்கரே. அப்போ சர்வாலங்கார பூஷிதனாக ஆகாசத்துல அந்த தனுங்கிறவன் காட்சி அளிக்கிறான். அவன் வந்து விமானே பாஸ்வரே கிருஷ்ணன்னு ஹம்சயுக்தே யசஸ்கரே, ஒரு புஷ்பக விமானத்துல அவன் நின்றுட்டு இருக்கான். அந்த புஷ்பக விமானத்துல ஹம்ச பட்சிகள் வந்து வாகனமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு புஷ்பக விமானத்துல இருந்து அந்த தனுங்கிற அந்த தாரவன் வந்து இந்த ராமலட்சுமணர்கிட்ட பேச ஆரம்பிச்சான். கபந்தனுக்கு சாப விமோசனமாகி அவன் தனுங்கிற தானவனாக ஆயிட்டான்னு அதை வால்மீகி வந்து வர்ணனம் பண்ண. இவன் என்ன சொன்னா, எனக்கு வந்து நீங்க பிரேத சம்ஸ்காரத்தை பண்ணுங்க, பண்ணின உடனே யார் உங்களுக்கு சகாயம் பண்ணுவாங்கிற வித்தாந்தத்தை நான் சொல்றேன்னு சொன்னானோ இல்லையோ, அதே பிரகாரம் சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த தனுங்கிறவன் அந்த புஷ்பக விமானத்துல இருந்துட்டு ராமலட்சுமணர்கிட்ட பேச ஆரம்பிச்சான்.
रामषड्युक्तयो लोके याभिः सत्त्वं विमृश्यते परिमृष्टो दशान्तेन दशाभागेन सेव्यते दशाभागगतो हीनः त्वं हि रामसलक्ष्मणः यत्कृते व्यसनं प्राप्तं त्वया दारप्रदर्शनम् अकृत्वा निहिते सिद्धिम् अहं पश्यामि चिन्तयन्. ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். தனு வந்து ராமலட்சுமணர்கிட்ட சொல்றான், ராமஷட்யுக்தயோ லோகே யாபிஹி சத்வம் விமர்சியதே. ஷட்யுக்தயஹ, ஷட்யுக்தயஹங்கிறதுக்கு ஷட் உபாயாகன்னு அர்த்தம். இப்ப சொல்ல போற இந்த வியாக்கியானம் வந்து ஸ்ரீ கோவிந்தராஜர் இது மாதிரி வியாக்கியானம் பண்ணிருக்கார். தர்மாபுரத்தில் இது மாதிரி வியாக்கியானம் இருக்கு. மகேஸ்வர தீர்த்தரும் இது மாதிரி வியாக்கியானம் இருக்கு. இது முதல் வியாக்கியானம். இந்த ஸ்லோகங்களுக்கு முதல் வியாக்கியானம். ஷட்யுக்தயஹா, 6 உபாயங்கள் இந்த உலகத்துல இருக்குன்னா என்னென்ன 6 உபாயங்கள்னா, இந்த 6 உபாயங்களும் சந்தி, விக்கிரக, யான, ஆசன, துவைதீபாவ, சமாஸ்ரயாகான்னு 6 உபாயங்கள் இருக்கு. அதாவது ஒரு காரியத்துல ஒருத்தன் ஈடுபடுற பொழுதோ 6 உபாயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டான். அந்த 6 உபாயங்கள்ல முதல் உபாயம் என்னன்னா சந்திஹி. இந்த சந்திஹிங்கிறது என்னன்னாக்க நட்பு, சமாதானம், சமரசம் சொல்ற முடியும். அதுக்கு தான் பேரு சந்திஹின்னு. அதாவது இந்த நட்பு, சமாதானம், சமரசம்ங்கிற அந்த உபாயத்தை எப்ப கையாளணும் அப்படின்னாக்க, நம்மளை விட எதிராளி இருக்கான்னு அவன் நம்மளை விட பலம் ஜாஸ்தியானவனா இருக்கான். எதிரி வந்து பலம் ஜாஸ்தியானவனா இருக்கான், அல்லது நமக்கு சமானமான பலம் உள்ளவளா இருக்கான். அப்படிப்பட்டவனோட நம்ம யுத்தத்துக்கு போனா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எதிரிக்கு சமபலம் இருந்தாலும் சரி, நம்மளை விட பலம் ஜாஸ்தியா இருந்தாலும் அவனோட யுத்தத்துக்கு போறது அது புத்திசாலித்தனம் இல்லை. அதனால அந்த மாதிரி சமயத்துல நம்மளை விட பலம் வாய்ந்தவனா ஒருத்தர் இருந்தான்னா அவனோட என்ன பண்ணிடணும், நட்பை வளர்த்துக்கணும், சமரசமா பண்ணணும், சமாதானமா பண்ணணும். இதுக்கு சந்திஹீன்னு பேர். இப்படி சமரசமா போறதுலயே 16 வகைகள் இருக்குன்னு வியாக்கியானம் பண்ணிட்டோம். அதாவது சாதாரணமா நம்ம சமரசமா போறதுன்னு சொல்லிட்டோம். இந்த சந்தி சமரசமா போறதுங்கிறதுல 16 வகை இருக்கான். அந்த ஞாபகம். அதே மாதிரி அடுத்தது விக்கிரகா. இந்த விக்கிரகம்ங்கிறது என்னன்னா, நம்மளை விட எதிராளிக்கு பலம் குறைச்சலா இருக்குன்னு அவன்கிட்ட சமரசமா போகணும், அவனோட யுத்தத்துக்கு வேணும். அதனால அது 2வது உபாயம். அதுக்கு வந்து விக்கிரகான்னு. 3வது வந்து யானம். இந்த யானம்ங்கிறது என்னங்க, யாத்ரா யானம் இஜஸ்புதம். இந்த யாத்ரா யானம் இஜஸ்புதம் 3வது உபாயம் வந்து யானம்னு. அந்த யானம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அது யானம்ங்கிறது அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரூப்ஸ். நம்ம சைன்யம் இருக்கோம், நம்ம சைன்யத்தை எதிரியினுடைய தேசத்தை நோக்கி படையெடுத்து செல்லும்படி அனுப்புறது, படையெடுத்து செல்லும். அதுக்கு தான் யானம்னு. அது வந்து 3வது உபாயம். 4வது உபாயம் வந்து ஆசனம். ஆசனம்ங்கிறது 4வது உபாயம். அது என்னன்னாக்க, அந்த ஆசனம்ங்கிறது டிஃபென்சிவ் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ட்ரூப்ஸ். அதாவது நம்ம சைன்யத்தினுடைய ஒரு பகுதியை எதிரியுடைய தேசத்துக்கு படையெடுத்து அனுப்பிச்சிடும். அது வந்து யானம். இன்னொன்று என்னன்னா, அந்த சைன்யத்தினுடைய இன்னொரு பகுதியை நம்ம தேசத்திலேயே வச்சிருக்கோம். எதுக்குன்னா, நம்ம தேசத்துல கஜானா இருக்கும். கஜானால பணமெல்லாம் இருக்கும், ஐஸ்வர்யமெல்லாம் இருக்கும், களஞ்சியம் இருக்கும், அங்க தானியங்கள்லாம் இருக்கும், கோட்டை சுவர் இருக்கும், அதை பாதுகாக்கும். இதுக்கெல்லாம் இந்த கஜானா, களஞ்சியம், கோட்டை சுவர் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக சைன்யத்தை சுத்தி வர பாதுகாப்பா நிறுத்தணும். அதுக்கு பேரு ஆசனம்னு. அதனால 4வது உபாயம் இந்த ஆசனம். 5வது வந்து என்னன்னா துவைதீபாவஹா. துவைதீபாவங்கிறது 5வது உபாயம். அதுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன வியாக்கியானம் இருக்குன்னா, இந்த துவைதீபாவங்கிறது காகாட்சி நியாயேன அவஸ்தானம். காகாட்சி நியாயேன
அவஸ்தான், அதுதான் வைதிகம். அதாவது நம்மளை விட 2 பேர் இருக்கா, வேற 2 ராஜாக்கள் இருக்கான்னு வச்சுப்போம். அந்த வேற 2 ராஜாக்களும் நல்ல பலம் வாய்ந்தவர்களா இருக்காங்க. அதனால அந்த 2 ராஜாக்களும் ஒன்னா சேர்ந்து விட்டான்னு வச்சுக்கலாம். அப்ப நம்மளால அவனை எதிர்க்க முடியாது. அவன் 2 பேரும் ஒன்னா ஆயிட்டானா, நட்பை வளர்த்து விட்டானா, நம்ம அவனை எதிர்க்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணோம், அவ 2 பேரையும் சேர விடாமல் தடுக்கிறது. அது 5வது வாய். அதுக்கு வைதி பாவம்னு பேர். அதுக்கு என்ன சொல்லியிருக்கா வியாக்கியானத்துல, காக்காட்சி நியாயேன அவஸ்தா. இது என்னென்ன சுவாரஸ்யம் என்னன்னா, காக்கா இருக்கும், காக்காக்கு ஒரே ஒரு கண்ணு தான். அந்த காக்காக்கு இருக்கிற அந்த ஒரே கண்ணு என்ன பண்ணும், அது ஒரு சமயம் இடது கண்ணா இருக்கும், ஒரு சமயம் அதே கண்ணு வலது கண்ணா இருக்கும். அப்போ ஒரே கண்ணு இடது கண்ணாவும் போறது, வலது கண்ணாவும் போறது. அந்த மாதிரி இந்த 2 பேரும் 2 சத்ரு ராஜாக்களும் பலம் அதிகமா வாய்ந்தவாளா இருந்தானா அவளை சேர விடாம பண்றதுக்காக இவ என்ன பண்ணணும், அவ 2 பேர்கிட்டையும் போகணும். அவ 2 பேர்கிட்டையும் முதல்ல ஒருத்தன்ட்ட போய் அந்த முதல்ல ஒருத்தன்ட்ட போய் அவங்கிட்ட இன்னொருத்தனை பத்தி கோல் சொல்லணும். அவன் நல்லவன் இல்லைன்னு அவனை பத்தி கோல் சொல்லணும். அப்படி சொல்லிவிட்டு திரும்ப இவனை விட்டுவிட்டு அவங்கிட்ட போய் அவங்கிட்ட இவனை பத்தி கோல் சொல்லணும். இப்படி பண்ணி அவ 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சேராம இருக்கும்படி பண்ணி, இதுக்கு தான் பேரு வைதி பாவம்னு பேரு. இது ராஜாக்கள் கடைபிடிக்க வேண்டிய 5வது. 6வது உபாயம் என்னன்னா சமாஸ்ரயா. சமாஸ்ரயங்கிறது என்னக்க, முதல்ல சொன்ன நம்மளை விட எதிராளி பலம் அதிகமா இருக்கிறவனா இருந்தாலும் சரி, சமபலம் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, அவனோட சமரசமா போடும், சமாதானமா போடும் சொன்னோம் இல்லையா. அப்படி சமாதானமா போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், சமாஸ்ரயங்கிற 6வது உபாயம் என்னன்னா, சமரசமா போனதுக்கு அப்புறம் அவனோட கூட்டணியிலேயே எப்பவும் இருக்கணும். அவனோட கூட்டணியிலேயே எப்பவும் இருக்கணும். அவனை விட்டு பிரிஞ்சே போகக்கூடாது. அதனால முதல்ல சமரசமா போய் அப்புறம் அவனோடைய எப்பவுமே சேர்ந்தே இருக்கணும், கூட்டணியாலே இருக்கணும். அப்பதான் பலம்ங்கிறது ஏற்படும். அதனால இந்த விதமாக 6 உபாயங்கள் இருக்குன்னு யார் சொல்றான், அந்த தனுங்கிற அந்த தாரவன் அவன் ராமலட்சுமணர்கிட்ட சொல்றான். அப்ப அதுல என்ன தெரியறதுன்னா, நமக்கு கபந்தருடைய அபிப்பிராயம் என்னன்னாக்க, ராமா நீங்க இப்ப 2 உபாயங்களை கையாளணும்னு சொல்றாங்க. சூயதாம் ராம பக்ஷ்யாமி ராமஷட்யுக்தயோ லோகே யாவிஹி சத்வம் விமர்சியதே பரிமிருஷ்டோ தசாந்தேன தசாபாகேன சேருதே. அதாவது பரிமிருஷ்டோ தசாந்தேன தசாபாகேன சேருதே. அந்த தனு சொல்றான், இப்போ ராமரை பார்த்து சொல்றான், ராமா உங்களுக்கு இப்ப போராத காலம், துர்தசை கெட்ட தசை நடக்கிறது, உங்களுக்கு போராத காலம் இருக்குது. அது எப்படி தெரிகிறது, போராத காலம் சுவாமி ராமனுக்கு இருக்குது அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, அவன் சொன்னா யத்கிருதே வியசனம் பிராப்தம் त्वया தார பிரதர்ஷனம். உங்களுக்கு இப்போ கெட்ட காலம் நடந்துருக்கு, கெட்ட தசை நடந்துருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னாக்க உங்க மனைவியை நீங்க இழந்திருக்க, உங்க மனைவி சீதையை நீங்க பிரிஞ்சு பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். அதனால உங்களுக்கு இப்போ போராத தசை நடக்கிறதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு துர்தசை நடக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதனால யத்கிருதே வியசனம் பிராப்தம் त्वया தார பிரதர்ஷனம். அதனால உங்களுக்கு கெட்ட தசை நடக்கிறதுன்னு நான் சொல்றேன். அதனால நீங்க இப்ப என்ன தெரியுமா பண்ணணும், உங்களை மாதிரியே யாருக்கு கெட்ட தசை நடந்திருக்கோ, யாருக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கோ அப்படிப்பட்டவனோட நீங்க என்ன பண்ணிக்கணும், நட்பை ஏற்படுத்தணும். அப்படிப்பட்டவனோட நீங்க நட்பை ஏற்படுத்திட்டு அப்படிப்பட்டவனோட நீங்க சமரசம் பண்ணிட்டு அவனோட நீங்க கூட்டணியை நீங்க ஏற்படுத்திக்கணுங்கிறதாக இவன் சொன்னான். பரிமிருஷ்டோ தசாந்தேன தசாபாகேன சேவியதே தசாபாககதோ ஹீனஹ த்வம் ஹி ராம சலக்ஷ்மணஹ யத்கிருதே வியசனம் பிராப்தம் त्वया தார பிரதர்ஷனம். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, பரிமிருஷ்டோ தசாந்தேன தசாபாகேன சேவி, உங்களுக்கு போராத காலம் இருக்கு, கெட்ட தசை நடக்கிறது. அதனால நீங்க அதே மாதிரி கெட்ட தசையில போராத காலத்துல அனுபவிக்கிற ஒருத்தரோட நீங்க சக்கியத்தை பண்ணிக்கணுங்கிறதாக இவன்
தசையில இருந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறானோ அப்படிப்பட்ட ஒருத்தனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். அவனோட நீங்க சமரசம் பண்ணிட்டு அவனோட நீங்க கூட்டணியை ஏற்படுத்திக்கோங்கிறதாக இவன் சொல்லிவிட்டு அந்த தனு சொன்னா, அகிருத்வா நெகிதே சித்திம் அகம் பஸ்யாமி சிந்தையன்னு. அப்படி உங்களை மாதிரியே கெட்ட தசையில இருந்து உங்களை மாதிரியே கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் ஒருத்தனோட நீங்க நட்பை ஏற்படுத்திக்கிறீங்கன்னா உங்க கஷ்டமே தீர, உங்க கஷ்டத்துக்கு விமோசனம்ங்கிறது ஏற்படாது. அதனால அவசியமாக நீங்க அந்த காரியத்தை பண்ணணும், அவரோட நீங்க நட்பை வளர்த்துக்கணுங்கிறதாக சொன்ன. இப்போ இந்த சமரசம் பண்ணிக்கிறதுல 16 வகை இருக்குன்னு சொன்னாங்க. அதுல அந்த 16 வகையில காமந்தக நீதிசாரம்ங்கிற புஸ்தகத்துல ஒரு வகையான சமரசத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வகையான சமரசம் என்னன்னாக்க, இந்த ராமாயணம்ங்கிறது திரேதாயுகத்திலே நடந்துச்சு. இந்த காமந்தக நீதிசாரம்ங்கிறது கலியுகத்துல தான் எழுதப்பட்ட புஸ்தகம். ஆனா அந்த கலியுகத்துல எழுதப்பட்ட காமந்தக நீதிசாரம்ங்கிற புஸ்தகத்தை என்ன எழுதியிருக்காங்க, இந்த 16 விதமான சந்திகின்னு சொன்ன சமரசம்ங்கிறது 16 வகையா இருக்கு. அந்த 16 வகையான சந்திகி சமரசத்துல ஒரு வகையான சமரசத்துக்கு என்ன பேருன்னா பிரதீகார சந்திகின்னு. அதுக்கு பிரதீகார சந்திகின்னு. அந்த பிரதீகார சந்திகிங்கிறதுக்கு என்ன லட்சணம்னு காமந்தக நீதிசாரத்துல சொல்லியிருக்காங்க. அதோட லட்சணம், உபகாரம் கரோம்யஸ்ய மமாப்யேஷ கரிஷ்யதி அயம் சாபி பிரதீகாரக ராம சுக்ரீவயோரிவ. இந்த பிரதீகார சந்திங்கிறது என்னன்னாக்க, 2 பேர் நட்பை வளர்த்துக்கிறா, 2 பேர் கூட்டணியை அமைச்சுக்கிறாள் இல்லையா. அந்த சமயத்துல ஒருத்தன் என்ன செய்யறான், நான் இன்னொருத்தனுக்கு நான் உபகாரம் பண்ண போறேன். உபகாரம் கரோம்யஸ்ய, நான் அவனுக்கு உபகாரம் பண்ண போறேன். மமாப்யேஷ கரிஷ்யதி, அவன் எனக்கு உபகாரம் பண்ண போறேன். நான் அவனுக்கு உபகாரம் பண்ண போறேன், அவன் எனக்கு உபகாரம் பண்ண போறான்ங்கிறதாக அந்த ஒரு ஒப்பந்தத்தின் பேரில் 2 பேரும் என்னவா பண்ணிக்கிறார், சமரசம் பண்ணிக்கிறார், நட்பை வளர்த்துக்கிறார், கூட்டணியை அமைச்சுக்கிறார். அந்த மாதிரி பண்ற சமரசத்துக்கு என்னது, பிரதீகார சந்திகின்னு பேரு. அதுக்கு எது உதாரணம், அந்த பிரதீகார சந்திக்கு எது உதாரணம்னா ராம சுக்ரீவயோரிவ. ராமனும் சுக்ரீவனும் பண்ணிட்டு அந்த சமரசம் இருக்கு, அது அந்த பிரதீகார சந்திங்கிறதுக்கு அது உதாரணம்னு காமந்தக நீதிசாரத்துல சொல்லிட்டு. அதனால இப்ப இந்த தனுங்கிறவன் என்ன சொல்றான், உங்களை மாதிரியே கஷ்டகாலத்துல ஒரு இருக்கான், அவஸ்தப்பட்டு இருக்கா, பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு பேரு சுக்ரீவன் பேரு. அதனால அந்த சுக்ரீவனோட நீங்க சக்கியத்தை பண்ணிக்கோங்கோ, நட்பை வளர்த்துக்கோங்கோன்னு இந்த தனு மேற்கொண்டு சொல்றான். சூயதாம் ராமபக்ஷ்யாமி சுக்ரீவோ நாம வானரகா பிராத்ரா நிலஸ்தா புத்தேன வாலினா சக்ரசூனுனா திருஷ்யமுகே கிரிவரே பம்பா பர்யந்த சோபிதே நிவசத்யாத்மவான் வீரகா சகும்பிஹி சகவானரைஹி வானரேந்திரோ மகாவீர்யः திதிமான் மதிமான் மகான் வயஸ்யம் தம் குருக்ஷிப்ரம் இதோ கத்வாத்ய ராகவ அத்ரோகாய சமாகம்ய தீக்ஷமானே விபாவசௌ. அப்போ இந்த தனு சொல்றான், ராகவா நீங்க இப்போ கிரௌச்சாரண்யத்துக்கும் மதங்காசிரமத்துக்கும் நடுவில் இருக்கிற வனப்பிரதேசத்துல இருக்கு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனேன்னா அங்க ரிஷ்யமூக பர்வதம்னு ஒண்ணு இருக்கு. பம்பா நதியினுடைய கரையில ரிஷ்யமூக பர்வதம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரிஷ்யமூக பர்வதத்துக்கிட்ட சுக்ரீவன் ஒரு வானரன் வசிச்சுட்டு இருக்கான். அந்த சுக்ரீவன்கிற வானரன் வேற 4 வானரர்களோட வசிச்சுட்டு இருக்கான். அந்த 4 வானரர்களுக்கு பேரு ஹனுமான், நளன், நீலன், தாரன்னு பேரு. இந்த 4 வானரர்களோட சுக்ரீவன்கிறவ வசிச்சுட்டு இருக்கான். இந்த சுக்ரீவனுக்கு வாலின்னு ஒரு அண்ணா இருக்கான். இந்த சுக்ரீவன்கிறவன் ஒரு வானரன், அவனுக்கு அண்ணாவா வாலின்னு ஒரு வானரன் இருந்தா. இந்த வாலி சுக்ரீவன்கிற 2 வானர சகோதரர்களுக்கும் ஒரு சமயம் அவ 2 பேருக்கு ஒரு சமயம் மனஸ்தாபம் ஏற்பட்டு. அவ 2 பேருக்கும் ஒரு சமயம்
ஒரு மனஸ்தாபங்கிறது ஏற்பட்டது. எப்படி ஏற்பட்டதுன்னா அந்த கதை பின்னால கிஷ்கிந்தா காண்டத்துக்கு ஒரு சமயம் ஒரு மனஸ்தாபங்கிறது ஏற்பட்டது. எப்படி ஏற்பட்டதுன்னா அந்த கதை பின்னால கிஷ்கிந்தா காண்டத்தில் விவரமா வருது. அந்த சங்கிரகமா இப்ப சொல்றேன். மாயாவின்னு ஒரு ராட்சசன், அந்த மாயாவிங்கிற அந்த அசுரனோட வாலி யுத்தம் பண்றதுக்காக போறான். அப்படி வாலி யுத்தம் பண்ண போற பொழுதோ வாலியினுடைய சகோதரனா இருக்கிற சுக்ரீவனும் பின்தொடர்ந்து போறான். அப்போ அந்த மாயாவிங்கிற அந்த அசுரன் ஒரு பூமிக்குள்ள இருக்கிற ஒரு விலக்குக்குள்ள நுழைஞ்சான். விலம்னா சுரங்கம். பூமிக்குள்ள இருக்கிற ஒரு சுரங்கத்துக்குள்ள அந்த வாலி அந்த மாயாவி நுழைஞ்சிடும். அப்படி மாயாவி அந்த சுரங்கத்துல நுழைஞ்சோன்ன வாலியும் அந்த சுரங்கத்துக்குள்ள விலக்குக்குள்ள நுழைஞ்சிடலாம். அப்போ வாலி நுழையிற போது சுக்ரீவன் சொல்றான், நான் போய் இந்த மாயாவியோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வர வரைக்கும் நீ இந்த சுரங்கத்து வாசல்லையே விலத்வாரத்திலேயே நீ பாதுகாப்பா இருந்துருக்கணுங்கிறதாக உத்தரவு போட்டுட்டு வாலி அந்த விலத்துக்குள்ள போயிடுறான். ஒரு வருஷ காலம் ஆயிடுச்சு வாலி அந்த விலத்திலேருந்து சுரங்கத்திலேருந்து வெளியில வரல. அப்போ சுக்ரீவன் என்ன நினைக்கிறா, அந்த ஒரு வருஷ காலம் சுக்ரீவன் காத்துட்டு இருக்க. அப்புறம் அந்த ஒரு வருஷம் முடிஞ்சோடனே அந்த விலத்திலேருந்து குபு குபு குபுன்னு வெளியில ரத்தம் வருது. அப்போ நிறைய அசுரர்கள் கத்துற மாதிரி வர சத்தம் கேட்குது. அதை கேட்டோன்னு சுக்ரீவன் நினைச்சுடுற, ஒருவேளை அசுரர்களுக்கு ஜெயம் வந்துட்டு போட்டுருக்கு, நம்ம அண்ணா வாலிய மாயாவி வதம் பண்ணிட்டாங்கிறதாக நினைச்சு அந்த விலவருக்கோ அந்த சுரங்க பாதை அதனுடைய வாயை ஒரு பெரிய கல் பாறையினால சுக்ரீவன் அடைச்சுவிட்டு இவர் கிஷ்கிந்தைக்கு வந்துடுறார். கிஷ்கிந்தைக்கு சுக்ரீவன் வந்தோடனே நம்ம அண்ணா மரணத்தை அடைஞ்சுட்டார்னு இவர் தீர்மானம் பண்ணி வாலிக்கு பண்ண வேண்டிய உத்தர கிரியைகள் சரவ கிரியைகள் எல்லாத்தையும் சுக்ரீவன் பண்ணிடுறார். அப்போ இந்த 4 வானரர்கள் ஹனுமான், நளன், நீலன், தாரன்கிற அந்த 4 வானரர்களும் வாலி மரணத்தை அடைஞ்சுட்டான். சுக்ரீவா நீ சரவ கிரியைகள் எல்லாத்தையும் பண்ணிவிட்ட, இப்ப ராஜாங்கத்துக்கு ஒரு ராஜா தேவைப்படுறது, அதனால நீ தான் கிஷ்கிந்தைக்கு ராஜாவாகணுங்கிறதாக இந்த 4 வானர்கள் சொல்லி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடுறான். சுக்ரீவன் ராஜாவா ஆயிடுற. அந்த ஒரு வருஷ காலம் ஆன உடனே வாலி அந்த மாயாவிய வதம் பண்ணிட்டு அந்த விலத்வாரத்தில் அந்த கல் பாறை அதை அகற்றிட்டு வாலி திரும்ப கிஷ்கிந்தைக்கு பார்த்தா சுக்ரீவன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு சிம்மாசனத்துல இருக்க. அதை பார்க்கறதுக்கு சகிக்கிற வாலிக்கு. அதனால வாலி நினைச்சார், சுக்ரீவன் தம்பி அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நினைச்சு என்ன பண்ணினார், அந்த சுக்ரீவனை விரட்டி விட்டார். அந்த கிஷ்கிந்தா ராஜ்யத்திலேருந்து விரட்டிட்டு வர. அப்ப அந்த வாலிக்கு பயந்து சுக்ரீவன் ஓடுறான். அப்படி ஓடி வந்த சுக்ரீவன் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னன்னாக்க, இந்த வாலியால இந்த ரிஷ்யமூக பர்வதத்துக்கிட்ட வர முடியாது. ஏன்னா அப்படி அவனுக்கு ஒரு சாபம். அந்த வாலி அந்த ரிஷ்யமூக பர்வதத்துக்கிட்ட அவனால வர முடியாது. அதை தெரிஞ்சுட்டு சுக்ரீவன் வாலிக்கு பயந்து அந்த ரிஷ்யமூக பர்வதத்துல வசிச்சுட்டு இருக்கார். அந்த வாலிக்கு யார் மேல கோபம்? சுக்ரீவன் மேல கோபம். இந்த 4 வானரர்கள் மேலையும் கோபம். ஹனுமான், நளன், நீலன், தாரன் மேலேயும் கோபம். ஏன்னா இவன் 4 பேரும் தான் சேர்ந்தவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டாரு. அந்த 5 பேர் மேலேயும் கோபம் இருந்ததுனால அந்த 5 பேரும் இப்ப எங்க வசிச்சுட்டு இருக்கான், அந்த ரிஷ்யமூக பர்வதத்துல அவன் 5 பேரும் வசிச்சுட்டு இருக்கான். சுக்ரீவன் வாலிக்கு தம்பி. அந்த சுக்ரீவனுக்கு ஒரு பத்னி, அவளுக்கு பேரு ருமானு. வாலி என்ன பண்ணினா, சுக்ரீவன் ராஜ்ய பொறுப்பை ஏற்றி விட்டான். அவர் ராஜ்யத்திலேருந்து விரட்டி விட்டான். அந்த ராஜ்யத்தை திரும்ப பிடுங்கி விட்டான். சுக்ரீவனுடைய பத்னியா இருந்த ருமாங்கிறவனையும் வாலி தன்னுடைய பத்னியா பண்ணியிருக்கான். அதனால இப்ப சுக்ரீவன் அந்த ரிஷியமூக பர்வதத்துல வசிக்கிற பொழுதோ அவருக்கு எது பேடுத்த, ராஜ்யமும் பேடுத்து பத்னியா இருக்கிற ருமாங்கிறவளும் இழந்துட்டான். அதனால ராஜ்யத்தையும் பத்னியும் இழந்து அந்த சுக்ரீவன் அங்க கஷ்டப்பட்டு இருக்கான். ராகவா, உனக்கு எப்படி போராத காலத்தினால நீ பத்னியை இழந்து நீ கவலைப்பட்டு இருக்கியோ, துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கியோ, அதே மாதிரி சுக்ரீவனும் போராத காலத்தினால ராஜ்யத்தை இழந்து பத்னியை இழந்து அவன் அங்க சிரமப்பட்டு இருக்கான். அதனால நீ அந்த சுக்ரீவனோட போய் நீ சக்கியம் பண்ணிட்டாங்க, அது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு சொல்லி அந்த சுக்ரீவனுடைய குணாதிசயங்களை தான் அந்த தனு வர்ணிக்கிறான். சுக்ரீவோ நாம தர்மாத்மா கஷ்டித் வானர யூதபः பிராத்ரா நிரஸ்தः க்ருத்தேன வாலினா சக்ரசூனுனா ரிஷ்யமூகே கிரிவரே
பம்பா பர்யந்த சோபிதே நிவசத் யாத்மவான் வீரः சதுர்பிஹி சக வானரைஹி வானரேந்திரோ மகாவீர்யः தேஜோவான் அமித பிரபः. அந்த சுக்ரீவன் வந்து சாதாரணமானவன் அல்ல, நல்ல தேஜஸ்வி. அவன்கிட்ட நிறைய பராக்கிரமங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் சத்தியசந்தன், ரொம்ப அடக்கமானவன், ரொம்ப வினயமானவன். உன்னை வந்து அவன் பிரபுவா ஏற்றுப்பான், உன்னை வந்து அவன் இடமானா ஏற்றுப்பாராமா. ஆனால் சத்தியசந்தன், அடக்கமானவன், நல்ல தேஜஸ்வி, நல்ல சரீரத்தில் நல்ல காந்திங்கிறது அவனுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, நல்ல புத்திசாலி, மதிமா. அதனால வயசியம் தம் குரு கிப்ரம் இதோ கத்வாத்ய ராகவ அத்ரோகாய சமாகம்ய தீப்யமானே விபாகு. அதனால ராமா சீக்கிரமாக இங்கேருந்து அந்த ரிஷபூகப்படுத்துறதுக்கு போய் அந்த சுக்ரீவனோட அக்னி சாட்சிகமாக சக்கியம் பண்ணிக்கோங்க. நீயும் சுக்ரீவனும் அக்னி சாட்சிகமாக ஒருத்தரோட ஒருத்தர் சக்கியம் பண்ணிக்கோங்க. ராகவா உனக்கு ஜயம் ஏற்படுங்கிறதாக அந்த தனுங்கிற அந்த தானவன் சுவாமி ராமன் கிட்ட சொன்னான் இந்த ஸ்லோகங்கள்ங்கிறதாக. இது ஒரு அபிப்பிராயம். இந்த வியாக்கியானம் வந்து 3 பெரியவாளால் பண்ணப்பட்டது. ஸ்ரீ கோவிந்தராஜர், மகேஸ்வர தீர்த்தர், தர்மாகுதம்ங்கிற வியாக்கியானம் 3லையும் இந்த அர்த்தம் இருக்கு. மகேஸ்வர தீர்த்தர்ங்கிறவர் மட்டும் இந்த ஸ்லோகங்களுக்கு வேற மாதிரி வியாக்கியானம் பண்ணிருக்கார். மகேஸ்வர தீர்த்தர் மட்டும் அந்த வியாக்கியானம் ரொம்ப சுவாரஸ்யமான. அது என்ன அப்படின்னாக்க, ராமஷட்யுக்தயோ லோகே யாவிஹி சத்வம் விமருஷ்யதே. ராமஷட்யுக்தயஹ, ஷட்யுக்தயஹங்கிறதுக்கு முன்னால் என்ன சொன்னோம்? ஒரு ராஜா கையாளப்பட வேண்டிய உபாயங்கள் 6 முன்னால் வரும். 6 உபாயங்கள் இருக்கிறது முதல் வியாக்கியானம். இப்போ என்ன அர்த்தம்னா, ராமஷட்யுக்தயஹ, யுக்திங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பிரமாணம்னு அர்த்தம். முதல் வியாக்கியானத்தில் யுக்தினா உபாயம்னு அர்த்தம். இந்த வியாக்கியானத்தில் யுக்திங்கிற சப்தத்துக்கு பிரமாணம்னு அர்த்தம். அது ஏன் அப்படி பிரமாணம்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம்னு அதுக்கு மகேஸ்வர தீர்த்தர் வியாக்கியானம் பண்ணிருக்கார். பார்த்தசாரதி மிஸ்ரைஹி சாஸ்திர தீபிகாயாம் யுக்தி சப்தஸ்ய பிரமாண பரதயா வியாக்கியாதத்வாத். பார்த்தசாரதி மிஸ்ரர்னு ஒருத்தர், அந்த பார்த்தசாரதி மிஸ்ரங்கிறவர் என்ன பண்ணியிருக்க, சாஸ்திர தீபிகைன்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்க. அந்த சாஸ்திர தீபிகைங்கிற புஸ்தகத்துல பார்த்தசாரதி மிஸ்ரர் வந்து யுக்திங்கிற சப்தத்துக்கு பிரமாணம்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் எப்ப யுக்திங்கிற சப்தத்துக்கு பிரமாணம்னு அர்த்தம் சொல்லியிருக்காரோ அந்த அர்த்தத்தை நம்ம கிரகிச்சுக்கலாம்னு மகேஸ்வர தீர்த்தர் சொல்றாங்க. அப்ப அதனால போன வியாக்கியானத்துல 6 விதமான உபாயங்கள் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அந்த வியாக்கியானத்துல 6 விதமான பிரமாணங்கள் இருக்கு. எதுக்கு? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு தத்துவத்தை ஒரு மனுஷன் கிரகிக்கணும்னா, தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு 6 விதமான பிரமாணங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 பிரமாணங்கள் என்னன்னாக்க, வேதாந்தம் படித்தவாளுக்கு தான் இந்த 6 பிரமாணங்கள் என்னங்கிறது தெரியும். அப்போ அதனால வேதாந்தத்துல 6 பிரமாணங்கள் சொல்லிட்டாங்க. அந்த 6 பிரமாணங்கள் என்னென்னக்க, பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம், அர்த்தாபத்தி, அதுபலப்திங்கிறதாக 6 பிரமாணங்கள் இருக்கு. அதைத்தான் இங்க தனுங்கிற அந்த தானவன் சுவாமி ராமன் கிட்ட சொன்னாங்க. ராமா, தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 பிரமாணங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த 6 பிரமாணங்கள் என்னன்னாக்க, பிரத்யக்ஷம் முதல் பிரமாணம் என்னன்னாக்க, பிரத்யக்ஷம்ங்கிறது பிரமாணம். இப்போ சமையல் கட்டுக்கு போனோம். சமையல் கட்டில் போய் பார்த்தோம்னாக்க அங்க புகை, யாரோ அடுப்புல விறகு வச்சு சமைச்சுட்டு இருக்கா, அங்க வந்து புகை நமக்கு தெரியுது இல்லையா? அந்த புகையை நம்ம கண்ணால பிரத்யட்சமா பார்க்க, புகையை கண்ணால பிரத்யட்சமா நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அக்னியையும் அங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்தோம், சுவாமிக்கு தீபாராதனை பண்ணினான். அப்போ கற்பூரத்தை பொறுக்கி தீபாராதனை பண்ற பொழுது புகை வந்தது. அந்த புகையை பார்த்தோட கீழே கற்பூரம் எரியுது. அப்போ சமையல் கட்டுல புகையை பார்த்த போது நெருப்பையும் பார்த்தா, கோவில்ல புகையை பார்த்தா
நெருப்பை பார்த்தான். அதே மாதிரி எந்தெந்த இடங்கள்லாம் புகையை பார்த்தானோ அந்த எல்லா இடத்துலையும் எது இருக்கு? நெருப்பு இருக்கு. அதனால பிரத்யட்சமா நம்ம எதை பார்க்க முடியுது? புகையை பிரத்யட்சமா பார்க்க முடியும். புகையை வந்து பிரத்யட்சமா பார்க்க முடியும். சம்ஸ்கிருதத்துல புகைக்கு தூமகான்னு, இந்த தூமகாங்கிற புகையை வந்து பிரத்யட்சமா நம்ம பார்த்தோம். பார்த்த உடனே அதை தவிர அப்புறம் என்ன நமக்கு புத்தியில வருது? எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகி. எங்கெல்லாம் புகை இருந்ததோ, எங்கெல்லாம் நான் புகையை பார்த்தேனோ அங்கெல்லாம் அக்னியையும் பார்த்தேன். எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் அக்னியும் இருக்கு. எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகின்னு சொல்லணும். இது மாதிரி இதுக்கு என்ன பேருனாக்க, அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுது? புகையும் அக்னியும் எப்பவுமே சேர்ந்துதான் இருக்கும்னு நமக்கு தெரியுது. அந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறதுக்கு பேரு சாகச்சரியம்னு பேர். அதனால புகையும் அக்னியும் சேர்ந்தே இருக்குங்கிறது நமக்கு கண்ணுக்கு பிரத்யட்சமா தெரியுது. அப்போ புகையும் பிரத்யட்சமா தெரியுது, புகையும் அக்னியும் சேர்ந்து இருக்குங்கிறது பிரத்யட்சமா தெரியுது. அப்போ எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் எதுவும் இருக்கு? அக்னியும் இருக்கு. அதுக்கு வந்து பேரு, இப்படி சொல்றதுக்கு பேரு அன்வய வியாப்தி. இந்த மாதிரி சொன்னோம்னாக்க புகை இருக்கிற இடத்துலலாம் அக்னி இருக்குன்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல அன்வய வியாப்தி. இதை எதிர்மறையாகவும் சொல்லலாம், நெகட்டிவ் சென்டென்ஸாகவும் சொல்லலாம். எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸாக சொல்லலாம்னாக்க, எங்க நெருப்பு இல்லையோ அங்க புகை இல்லை அப்படி சொல்லணும். முதல்ல எப்படி சொன்னோம்? எங்க புகை இருக்கோ அங்க நெருப்பு இருக்குன்னு சொன்னோம். எதிர்மறையா சொல்ற பொழுதோ எங்க புகை இல்லையோ அங்க நெருப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. எங்க புகை இருக்கோ அங்க நெருப்பு இருக்குன்னு சொல்றோம். எதிர்மறையா சொல்ற போது என்ன பண்ணோம்? எங்க நெருப்பு இல்லையோ அங்க புகை இல்லைன்னு சொல்லுவீங்க. எங்க புகை இல்லையோ அங்க நெருப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, கொல்லப்பட்டறைக்கு போய் பார்க்கலாம். கொல்லப்பட்டறையில் என்ன பண்றான்? இரும்பு இருக்கு, அதை நல்லா காய்ச்சிருக்கான். இரும்பை வந்து நெருப்புல போட்டு அந்த இரும்பை காய்ச்சிருக்கான். அந்த இரும்பு எப்படி இருக்கு? கொல்லப்பட்டறையில் இருக்கிற இரும்பு தக 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 சக்கச்சவையர்னு எரிஞ்சிட்டு. அங்க அந்த இரும்புல எது இருக்கு? நெருப்பு இருக்கு. ஆனா அங்க புகை இருக்கோ? அங்க இல்லை. அதனால அங்க நெருப்பு இருக்கு, ஆனா இது இல்லை, புகை இல்லை. அதனால எங்க புகை இருக்கோ அங்க நெருப்பு இருக்குன்னு சொன்னோம். எங்க புகை இல்லையோ அங்க நெருப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க கொல்லப்பட்டறையில போய் பார்த்தோம்னா அங்க எது இல்லை? புகை இல்லை. புகை இல்லாத எது இருக்கு? நெருப்பு இருக்கு. அதனால எப்படி மாற்றி சொல்லணும்? எதிர்மறையா சொல்ற போது எங்க நெருப்பு இல்லையோ அங்க புகை இல்லை அப்படி சொல்லணும். எங்க நெருப்பு இல்லையோ அங்க புகை இல்லைன்னு சொல்லணும். அதனால இந்த புகை நெருப்பு ரெண்டு சேர்ந்து இருக்கிறது இல்லையோ அது வந்து நமக்கு பிரத்யட்சமா தெரியுது. புகையும் நமக்கு பிரத்யட்சமா தெரியுது இல்லையா? இது பிரத்யட்ச பிரமாணம். அதனால இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம புகை இருக்குதுன்னா அந்த இடத்துல எது இருக்கும்? நெருப்பு இருக்குங்கிறத பிரத்யட்சத்தினால தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இது ஒரு பிரமாணம். பிரத்யட்சம்ங்கிறது கண்ணால பார்க்கிற பிரமாணம். அடுத்தது அனுமானம். அனுமானம்ங்கிற பிரமாணம் இரண்டாவது பிரமாணம். அது என்னன்னாக்க ஊகிக்கிறது. கண்ணால பிரத்யட்சமா தெரியாத போது கூட சில விஷயங்களை நம்ம ஊகிக்கணும். எப்படின்னா, பெரிய மலை, அந்த மலைக்கு மேல எவனோ ஏறி போயிருக்கான். அவன் அங்க நிறைய சுள்ளிகள் விறகு எல்லாத்தையும் போட்டு அவன் எரிக்கிறான். அவன் விறகை எரிக்கிறது நமக்கு கண்ணுக்கு மலை மேல தெரியல. யாரோ தங்க நின்று இருக்கான், அவன் வந்து விறகெல்லாம் எரிக்கிறாங்கிறது நம்ம கண்ணால பார்க்க முடியல. ஆனா அவன் விறகை எரிக்கிற பொழுது எது வெளியில கிளம்புறது? மலைக்கு மேல புகை கிளம்புறது. அப்போ அந்த புகையத்தான் இவன் கீழே இருந்து பார்க்கறான். அடிவாரத்திலிருந்து அந்த புகையை பார்க்கறான். பார்த்துட்டு என்ன பண்றான்? ஓஹோ, மேல புகை இருக்குன்னு அதை பார்க்கறான். பார்த்தோன்னே ஏற்கனவே இவன் பிரத்யட்சத்தினால என்ன தெரிஞ்சுட்டு இருக்கான்? புகை இருந்ததுன்னா அங்க நெருப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கான். அதனால மலையில இவன் ஏறி போய் பார்க்கலைனாலும் அந்த வெறும்ன புகையை பார்த்ததுலேருந்து எதை தெரிஞ்சுக்கிறான்? நெருப்பு அங்க இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறான். இது வந்து ரெண்டாவது பிரமாணம். அதனால மலை மேல நம்ம கண்ணுக்கு தெரியாத அக்னியை கூட எது காமிச்சு கொடுக்கறது? இந்த புகை காமிச்சு கொடுக்கறதுனால அந்த புகைக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேருன்னா லிங்கம்னு பேர். லிங்கம்னா என்ன அர்த்தம்? அடையாளம். லிங்கம்னா அடையாளம் அல்லது சின்னம்னு அர்த்தம். அது எதுக்கு அடையாளம்? மலையில நெருப்பு எரியறதுக்கு அது அடையாளமா இருக்கு, சின்னமா இருக்கு. அதுக்கு பேரு லிங்கம்னு பேர். ஏன் லிங்கம்னு அதுக்கு பேருன்னா அது வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. வியாப்தி பலேன லீனமர்த்தம் கமயதி இது லிங்கம். அதனால அங்க மலை மேல
எந்த வஸ்து மறைஞ்சிருக்கு, அக்னி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கோம். அப்படி மறைஞ்சிருக்கிற விஷயத்தை எது உணர்த்துறது? இந்த புகைங்கிறது காமிக்கிறதுனால அந்த புகைக்கு வந்து அடையாளம்ங்கிறது அல்லது லிங்கம்னு அந்த புகைக்கு. இது வந்து ரெண்டாவது பிரமாணம். மூணாவது பிரமாணம் என்னன்னா உபமானம். உபமானம்ங்கிறது மூணாவது பிரமாணம். அது என்னன்னாக்க, நம்ம அடுப்பங்கரையில நம்ம சமையல் கட்டில புகை இருந்த போது எது இருந்தது? நெருப்பு இருந்தது. அதே மாதிரி மேல மலை மேல புகை இருக்கு. அப்ப அங்க என்ன இருக்கணும்? நெருப்பு இருந்துதான். அப்ப அதனால இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சமையல் கட்டோட ஏதோ ஒப்பிட்டு பார்க்கிறான். அந்த மலையை பர்வதத்தை வந்து ஒப்பிட்டு பார்க்குறோம். அதனால இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்குற போது நமக்கு எது தெரிகிறது? மலையில வந்து நெருப்பு இருக்குங்கிறது தெரியும். அதனால இது மூணாவது பிரமாணம். அதுக்கு என்னன்னு பேரு? உபமானம். அதுக்கு வந்து உபமானம். நாலாவது வந்து சப்தம். சப்தம்ங்கிறது அது வந்து பிரமாணம். இந்த சப்தம்ங்கிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆப்த வாக்கியம்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தனுக்கு கண்ணு குருடு, அவன் எதை பார்க்க முடியல, புகையை பார்க்க முடியல. கண்ணு அவனுக்கு குருடு சரியா தெரியல, அதனால அவனால அந்த புகையை பார்க்க முடியல. அப்ப அவன்கிட்ட கண்ணுக்கு சரியா தெரியல அவனுக்கு புகை இருக்கிறத. அப்ப என்ன பண்ணா, யாரோ ஒருத்த மலை உச்சியிலேருந்து ஏறிட்டோம், அப்புறம் இறங்கி கீழே வந்தான், மலை அடிவாரத்துக்கு வந்தான். வந்தவன் இவனுக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவன். அப்படி வேணுங்கப்பட்டவன் வந்து இவன்கிட்ட என்ன சொன்னா, மலையில அக்னி எரிஞ்சுட்டு இருக்கிறான், அங்க நெருப்பு பிடிச்சிட்டு எரியறதுன்னு சொன்னான்னா உடனே இவன் எதை நம்பிடுறான்? மேல நெருப்பு இருக்குங்கிறத நம்பிடுறான். அதனால நமக்கு வேணுங்கப்பட்டவா ஒரு விஷயத்தை சொன்னான்னா அவளுடைய ஆப்த வாக்கியம், அவளுடைய சப்தம் இருப்பாங்க, அது வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அது பிரமாணம். அது வந்து சப்த பிரமாணம்னு வரும். இது நாலாவது பிரமாணம். அதுக்கப்புறம் அஞ்சாவது ஒரு பிரமாணம் இருக்கு. அது என்னன்னா, அதுக்கு அர்த்தாபத்தின்னு வரும். இந்த அர்த்தாபத்திங்கிற பிரமாணம் என்னன்னாக்க, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற வழக்கம். பீனோ தேவதத்தா திவான பூத்தே. இது என்ன அர்த்தம்னா, தேவதத்தன்கிறவன் நல்லா குண்டா இருக்கான், ஆனா அவ பகல் வேளையில சாப்பிட்றதே இல்லை. குண்டா இருக்கிற தேவதத்தன் பகல் வேளையில கொஞ்சம் கூட சாப்பிட்றதே இல்லை. அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது? இதுலேருந்து எதை கண்டுபிடிச்சுடலாம்? எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ராத்திரி உட்காந்து நல்லா சாப்பிட்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால இல்லைன்னு ராத்திரி அவன் சாப்பிடலைன்னா இப்படி குண்டா இருக்க முடியாது. பகல்லையும் சாப்பிடாம ராத்திரியிலையும் சாப்பிடாம இருந்தான்னா இவன் குண்டா இருக்க முடியாது. அதனால எப்ப இவன் பகல்ல சாப்பிடாம குண்டா இருக்கானோ அப்ப இவன் ராத்திரி சாப்பிட்றாங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனால இதை ராத்திரியில அவன் சாப்பிட்ற வயதுலேயும் தெரிஞ்சுக்கிறோம். அவன் குண்டா இருக்கா பகல்ல சாப்பிடலங்கிறதுலேருந்து ராத்திரி போஜனம் பண்றாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அர்த்தாபத்தி பிரமாணம். அதாவது ராத்திரியை சாப்பிடாம இருந்தா என்ன இருப்பான்? ஒல்லி குச்சியா போயிருப்பான். அதனால ராத்திரியை சாப்பிடாம இருந்தா ஒல்லி குச்சியா போயிருப்பான். ஆனா அப்படி நடக்கல, குண்டா தான் இருக்கான். அதனால ராத்திரி சாப்பிட்றாங்கிற அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இது அஞ்சாவது பிரமாணம். இதே மாதிரி அனுபலப்தினா ஆறாவது ஒரு பிரமாணம் இருக்கு. இப்படி 6 பிரமாணங்கள் மூலமாக ஒரு மனுஷன் எதை தெரிஞ்சுக்கலாம்? தத்துவத்தை ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கலாம். அதைத்தான் அந்த தனுங்கிற அந்த தானவன் வந்து சுவாமி ராமன் கிட்ட இந்த ஸ்லோகத்துல சொன்னான்ங்கிறதாக தாற்பயம். எப்படி அவன் சொன்னான்? இந்த 6 பிரமாணங்கள் அந்த அவன் சொன்ன ஸ்லோகங்கள்ல இருக்கு. யாரு? தனு சொன்ன ஸ்லோகங்கள்ல இந்த 6 பிரமாணம் இருக்குன்னு பெரியவா வியாக்கியானம் பண்ணிருக்கான் மகேஸ்வர தீர்த்தன். அது எப்படின்னா, ராமஷட்யுக்தயோ லோகே யாபிஹி சத்வம் விவருஷ்யதே பரிமிருஷ்டோ தசாந்தேன தசா பாகேன சேவ்யதே தசா பாககதோ தீனः த்வம் ஹி ராமசலக்ஷ்மணः யத்கிருதே வ்யசனம் ப்ராப்தம் த்வயா தார பிரதர்ஷனம். இப்போ இந்த தனுங்கிற அந்த தானவன் ராமரை பார்த்து சொல்றான், ராகவா உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னு தெரியும். ஏன்னா நீங்க வாயால நீங்களே ஒத்துருக்க, நான் சீதையை பிரிஞ்சு பலவிதமான துக்கங்களை அனுபவிக்கிறேன், பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் நீங்களே சொல்லியிருக்கேன். அதனால நீங்க துக்கப்படுறேன், கஷ்டத்தை அனுபவிக்கிறேங்கிறது என்ன? அது வந்து பிரத்யக்ஷம். அது பிரத்யக்ஷ பிரமாணம். ஏன்னா சுவாமி ராமன் வனவாச காலத்துல சீதையை பிரிஞ்சு கஷ்டத்தை அனுபவிச்சாருங்கிறது பிரத்யக்ஷமா அவருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதனால இது பிரத்யக்ஷ பிரமாணம். எல்லா கஷ்டங்களையும் ராமன் அனுபவிக்கிறார்கள் பிரத்யக்ஷ பிரமாணம். அதை இவன் சொல்லிட்டான். யாரு? இந்த தனுங்கிறவன் சொல்லிட்டான். யத்கிருதே வ்யசனம் ப்ராப்தம்
துவயா தார பிரதர்ஷனம். எப்படி புகையை நம்ம கண்ணால பார்த்தோமோ அது மாதிரி ராமன் கஷ்டப்படுறாருங்கிறது பிரத்யட்சமா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது அதுக்கப்புறம் புகை இருந்த இடத்துல எது இருந்தது? நெருப்பு இருந்தது. அந்த மாதிரி கஷ்டப்படுறான் ஒருத்தன் வச்சுக்கோ. ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவன் ஜோசியத்தை போய் காமிச்சான், ஜாதகத்தை காமிச்சான். ஜோசியம் சொல்ற உனக்கு கெட்ட தசை இருக்கு, அதனாலதான் நீ கஷ்டப்படுறன்னு சொல்லிட்ட. அதே மாதிரி இன்னொருத்தன் போனான், அவனும் கஷ்டப்பட்டான், ஜோசியத்தை போனான். அவர் சொன்னார் நீயும் உனக்கும் கெட்ட தசை போராத காலம், அதனாலதான் நீ கஷ்டப்படுற. அப்போ இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுங்கிறது நமக்கு பிரத்யட்சமா தெரியுது. கஷ்டத்தை அனுபவிக்கிறோங்கிறது பிரத்யட்சமா நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் கெட்ட திசை இருக்கோ அவளுக்கெல்லாம் கஷ்டங்கிறது இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கஷ்டங்கிறது இருக்கோ அவளுக்கெல்லாம் கெட்ட திசை இருக்கு. அப்புறம் யார் யாருக்கெல்லாம் கெட்ட திசை இல்லையோ அவளுக்கெல்லாம் கஷ்டங்கிறது இல்லை. அதே மாதிரி அப்ப அதனால இந்த கஷ்டமும் இந்த கெட்ட திசைங்கிறது ரெண்டு எப்படி இருக்கு? புகையும் நெருப்பு மாதிரி சேர்ந்து, கஷ்டமும் கெட்ட திசையும் புகையும் நெருப்பு மாதிரி சேர்ந்து. அதனால புகையை வச்சுட்டு எதை கண்டுபிடிச்சிடும்? அக்னி இருக்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரி கஷ்டத்தை வச்சு எதை கண்டுபிடிக்கலாம்? கெட்ட திசை நமக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மலையில இருக்கிற அக்னி கண்ணுக்கு தெரியல, அதே மாதிரி எதுவும் தெரியாது. நமக்கு கெட்ட திசை போராத காலம் நடக்குதுன்னா அது கண்ணுக்கு தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? கண்ணுக்கு தெரியாம இருக்கிற கெட்ட திசையை போராத காலத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? கஷ்டத்தை அனுபவிக்கிறது, பிரத்யட்சமா கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறதுலேருந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத கெட்ட தசை இருக்குங்கிறத நம்ம ஊகிக்கலாம் இல்லையா? அதைத்தான் இங்க சொல்ல. அதனால தசாபாக கதோஹீனா லக்ஷ்மணா. அதனால ராகவா, எப்ப நீங்க கஷ்டத்தை பிரத்யட்சமா அனுபவிக்கிறீரோ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதபடி கெட்ட திசைங்கிறது நடந்துருக்கு, துர்தசைங்கிறது உங்களுக்கு நடந்துருக்கு. யார் சொல்லிட்டா? அந்த தனுங்கிறவன் இந்த ஸ்லோகத்துல அதை சொல்லிட்டான். அப்ப ரெண்டு பிரமாணம் எது? பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மூணாவது பிரமாணம் என்ன? உபமான பிரமாணம். எப்படி சமயக்கட்டுல புகை இருக்கும்போது நெருப்பு இருக்கோ அதே மாதிரி மலை வேலையும் புகையும் நெருப்பும் சேர்ந்துருக்குன்னு அது ஒண்ணு ஒப்பிடுறதுக்கு உபமானம்னு பெறலையா? அதனால இவன் என்ன பண்றான், சுவாமி உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, போராத காலம் இருக்கு, கெட்ட தசை இருக்கு. அதே மாதிரி இந்த தனு சொல்றான், சூயதாம் ராமவக்ஷ்யாமி சுக்ரீவோ நாமவானரகா பிராத்ரா நிரஸ்தா குத்தேன வாலினா சக்ரசூனுனா நிஷ்யமூகே கிரிவரே பம்பா வர்யந்த சோவிதே நிவசத்யாத்மவான் வீரகா சதும்பிஹி சரவானரைஹி வானரேந்திரோ மகாவீர்யः யுதிமான் மதிமான் மகான். அதனால உங்களை மாதிரியே மனைவி எழுந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கான், சுக்ரீவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கான் உங்களை மாதிரி. அவனோட கஷ்டமும் பிரத்யட்சமா இருக்கு. அப்ப அதனால உங்களுக்கு எப்படி கெட்ட திசை இருக்கோ அது மாதிரி அவனுக்கும் கெட்ட திசை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால உங்களை மாதிரியே ஒருத்தன் சுக்ரீவன் இருக்கான்னு சொன்னாரோ இந்த தனு, அது என்ன அது என்ன பிரமாணம்? உபமான பிரமாணம். உபமான பிரமாணம் அது. அதுக்கப்புறம் சப்தம்னு சொன்ன முடியும். மலையிலேருந்து இறங்கி வந்தவன் என்ன சொன்னான்? மலையில நெருப்பு இருக்குன்னு சொன்னான். அது சப்த பிரமாணம்னு சொன்னான். அதே மாதிரி இந்த தனு சொல்றார் ராமன் கிட்ட, வயஸ்யம் தம் குருக்ஷிப்ரம் இதோ கத்வாத்ய ராகவ அத்ரோகாய சமாகம்ய தீப்யமானே விபாவு. அதாவது ராமா, நீங்க போங்க, போய் அவனு உங்களை மாதிரியே கஷ்டப்பட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் அக்னி சாட்சிகமாக அவனை சத்தியம் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன. அப்போ இது என்ன பிரமாணம்? சப்த பிரமாணம். இவருக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவன் யாரு? இந்த தனுங்கிறவன் இவருக்கு ராமருக்கு வேணுங்கப்பட்டவன். அவன் என்ன சொல்றான்? உங்களை மாதிரியே சுக்ரீவனும் கெட்ட தசையில இருக்கா, போராத காலத்துல இருக்கா, அவனோட போய் சத்தியம் பண்ணிக்கோங்க. அவனுக்கு போராத தசை நடக்கிறதுங்கிறது யார் சொல்றா? இந்த தனு சொல்ற. அதனால அது சப்தம்ங்கிற பிரமாணம். நான் சொல்றேன் நம்புங்கோ, நீங்க வேற எதையும் நம்ப வேண்டாம், நான் சொல்றேன் என் வார்த்தை நம்புங்கோ. மலையில நெருப்பு இருக்கிற மாதிரி நான் சொல்றேன், இந்த சுக்ரீவன் கஷ்டப்பட்டு இருக்கா, அவனோட போய் சத்தியம் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்றேங்கிறதாக சொன்னான். இது சப்த பிரமாணம். அதே மாதிரி இவன் சொல்றான், அகிருத்வா நகிதே சித்திம் அகம் பஸ்யாவி சிந்தையன்னு. தேவதத்தன் குண்டா இருக்கான், பகல்ல சாப்பிடல, ஆனா ராத்திரி சாப்பிட்றாங்கிறத கண்டுபிடிச்ச முடியாது. அதே மாதிரி இவன் சொல்றான், இந்த தனுங்கிறவன் ராமர்கிட்ட, அகிருத்வா நகிதே சித்தி அகம் பஸ்யாமி சிந்தையன்னு. ராகவா, இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க
யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாளோ அவ எல்லாரும் ஒரு தகுந்த நண்பனை சேர்த்துக்கலைன்னா அவ கஷ்டம் வந்து நிவர்த்தியே ஆக மாட்டேங்குது. அதனால யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறவன் தனக்கு ஏற்ற ஒரு நண்பனை கூட்டணியா சேர்த்துக்கலைன்னா அவனுடைய கஷ்டங்கிறது நிவர்த்தியாக மாட்டேங்கிறது. அதனால இது நல்லா பிரத்யட்சமா இந்த உலகத்தை பார்க்கணும். அப்ப கஷ்டம் எப்ப நிவர்த்தியா இருந்த கஷ்டப்படுறவன் ஒருத்தன் தனக்கு வேணுங்கிற ஒரு நண்பனை சேர்த்துட்டான்னா அந்த கூட்டணியினால துக்கம் வந்து நிவர்த்தியா இருக்கிற பிரத்யட்சமாகும். அதனால ராமா நீ வந்து கஷ்டப்பட்டுட்டே நீங்க இருக்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்க வந்து யாரையும் சத்தியம் பண்ணிக்கிற. அதனால நீங்க சத்தியம் பண்ணிட்டேன்னா எது நிவர்த்தி ஆயிடும்? உங்க கஷ்டங்கிறது நிவர்த்தி ஆயிடும் சொன்ன. இது 5வது பிரமாணம் அர்த்தாவத்திங்கிற பிரமாணம். அதனால இந்த மாதிரி 6 பிரமாணங்களவே எதுல இருக்கு? இந்த தனுங்கிறவன் சுவாமி ராமர்கிட்ட சொன்னதுல 6 பிரமாணங்களும் அடங்கியிருக்கு. அதனால ராமா நான் விட்டு இந்த 6 பிரமாணங்களையும் சொல்லிட்டேன். இதுல நீங்க என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கிறோம்? எந்த முடிவுக்கு வரணும்? இப்ப இந்த மாதிரி முதல்ல தொகையை பார்த்தா மலையில நெருப்பு இருக்குங்கிறத ஊகுச்சா இப்படிலாம் தத்துவத்தை தெரிஞ்சினாரோ இல்லையோ. இந்த மாதிரி தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை பிரமாணங்கள் சொன்னார்? 6 பிரமாணம். இந்த 6 பிரமாணங்கள்னாலே ஒருத்தன் என்ன தெரிஞ்சுட்டான்? மலை மேல நெருப்பு எரிஞ்சிருக்கு. இந்த 6 பிரமாணங்கள்னாலே ஒருத்தன் தெரிஞ்சுட்டான். அதே மாதிரி இந்த இவன் சொன்னாரு தனுங்கிறவன் 6 பிரமாணங்கள் சொன்னாரு. அந்த 6 பிரமாணங்கள்னால என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத அந்த தனுவே சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்னா பரிமிருஷ்டோ தசாந்தேன தசா பாகேன சேருந்தது. இந்த 6 பிரமாணங்கள்னாலே எந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா போராத காலத்தில் இருக்கிற ஒருத்தரோட நட்பை வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை இந்த 6 பிரமாணங்கள்னாலேயே நாம ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். அந்த 6 பிரமாணத்தையும் நான் சொல்லிட்டேன். அதனால போராத தசையில் இருக்கிற நீங்க போராத தசையில் இருக்கிற சுக்ரீவனோட அக்னி சாட்சிகமாக சக்கியம் பண்ணிக்கோங்கிறதாக அந்த தனுங்கிறவன் சொன்னான். இப்போ இந்த கதையை நல்லா நம்ம கேட்டுட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னா இப்ப யாரை சக்கியம் பண்ணிக்கணும்னு தனு சொல்றாங்க? சுக்ரீவனை சக்கியம் பண்ணிக்கோங்கன்னு தனு வந்து சொல்றான். இவன் தான் முன்னால கபந்தனா இருந்தான். இப்ப இவன் என்ன பண்ணியிருக்கான்? அந்த கபந்தன் இவனுக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்றதுக்கு முன்னால ராமலட்சுமணர்கள் அவன் என்ன சொன்னான்? எனக்கு பிரேத சம்ஸ்காரத்தை பண்ணுங்கோ, பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு யார் சீதாதேவியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சகாயம் பண்ணுவனோ அவன் பேரை நான் சொல்றேன். பிரேத சம்ஸ்காரம் பண்ணினதுக்கு அப்புறம் யார் உங்களுக்கு சகாயம் பண்ணுவானோ அவன் பேரை சொல்றேன். அவனோட நீங்க சக்கியம் பண்ணிக்கலாங்கிறது வழியை நான் சொல்றேன்னு சொன்னேன். சொல்ற போது அந்த கபந்தன் பாருங்க எவ்வளவு ஜாக்கிரதையா பேசியிருக்கான்னு பாருங்க. அவன் வாயை விடல. அவன் என்ன பண்ணிருக்கலாம்? முன்னாலேயே யார் பேரை சொல்லியிருக்கலாம்? சுக்ரீவன் ஒருத்தருக்கா அவனோட நீங்க சக்கியம் பண்ணிக்கோங்கன்னு முன்னாலேயே சொல்லியிருக்கலாம். நான் அப்படி சொல்லுவேன் உங்கள்கிட்ட, எனக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்ணுங்கோ, சுக்ரீவன்கிட்ட நீங்க சக்கியம் பண்ணிக்கலாங்கிறதாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையோ. அப்படி அவன் சொல்ல முதல்ல என்ன பண்ணிட்டான்? யார் பேரையுமே சொல்ல. யார் உங்களுக்கு சகாயம் பண்ணுவதோ அவன் பேரை உங்களுக்கு நான் அப்புறம் சொல்லுவேன். அதுக்கு கோவிந்தராஜன் என்ன சாரசியம் உண்டான்னு பார்த்தோம்? முன்னாலேயே சொல்லிட்டாங்க. சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிக்கோங்கன்னு முன்னாலேயே சொல்லிட்டா நம்ம சரீரம் அவ்வளவு அவலட்சணமா இருக்கு, இதுக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்ண மாட்டாய்வா, அதனால அப்படியே நம்ம சரீரத்தை போட்டுட்டு போயிடுவான்னு அவன் கபந்தன் நினைச்சாங்கிறதால கோவிந்தராஜன் வியாக்கியானம் பண்ணாருன்னு பார்த்தோம். தர்மாபூதம் வியாக்கியானத்துல வேற காரணம் இல்லை. கோவிந்தராஜர் சொன்னதை தவிர வேற ஒரு காரணம் இந்த சந்தேகத்துக்கு சொல்லியிருக்கான். கபந்தன் சுவாமிகிட்ட பேசுற போது என்ன சொன்னா, நான் வந்து மேல் உலகத்துல இருக்கிற அந்த தானவ ஜாதியை சேர்ந்தவன். அதனால புண்ணிய லோகத்துல வசிக்கிற தானவன்னா அதனால தேவதாயிகளுக்கு தானவர்களுக்கு கந்தர்வர்களுக்கெல்லாம் நல்ல புத்தி உண்டு. அவளுக்கு உலகத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதுங்கிறத அவள் வந்து தீர்க்க தரிசனத்தினாலே அவள் தெரிஞ்சுக்குவான். அதனால அந்த கபந்தன் சொன்னா, நான் தனுங்கிற அந்த தானவன் எனக்கு இந்த சாபம் வரல, எனக்கு இந்த கோரமான ரூபத்தோட இந்த சாபம் எனக்கு வராம இருந்திருந்தா நான் தானவ ஜாதியிலேயே மேல் உலகத்துல வசிக்கிட்டு இருந்தேன்னா சீதாதேவியை ராவணன் அபகரிச்சுட்டு போற பொழுது யார் அபகரிச்சுட்டு போனா, எப்படி அபகரிச்சுட்டு போனாங்கிறத நான் பார்த்துருந்துருப்பேன். எனக்கு அந்த சக்தி இருக்கும். அது நானே பார்க்கலைன்னா கூட எனக்கு தீர்க்க தரிசனத்தினால அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எனக்கு அநியாயமா இந்த சாபம்ங்கிறது உண்டு. அதனால நான் தானவ ஜாதியில இருந்திருந்தேன்னா இந்த 3 உலகத்துல என்னென்ன நடக்கிறதுங்கிறது தேவதைகளுக்கு தான் எப்படி தெரியுமோ அது மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கும். என்
கண்ணுக்கு படாமல் ராவணன் அபகரிச்சுட்டு போயிருந்தான்னா கூட எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ எனக்கு அது தெரிய நியாயம் இல்லை. ஏன்னாக்க எனக்கு இந்த கோரமான சாபங்கிறது வந்துட்டோ, அதனால எனக்கு எது எங்கே நடக்கிறது இந்த உலகத்திலேங்கிறது தெரியாமல் போயிடுச்சுன்னு சொன்னான். அப்படி சொன்னவன் இப்போ இந்த கபந்தன் எந்த இடத்துக்கிட்ட வசிச்சுட்டு இருக்கான்? காட்டில் இந்த ரிஷபூக பர்வதத்துக்கிட்ட இவன் வசிச்சுட்டு இருக்கான் இல்லையா? அதனால சாபம் இவனுக்கு ஏற்பட்ட காலத்திலேருந்தே இவன் இங்கே தான் வசிச்சுட்டு இருக்கான். சாபம் இவனுக்கு வரத்துக்கு முன்னாலே இவன் இங்கே தான் இருந்திருக்கான். இதே இந்த ரிஷபூக பர்வதத்துக்கு பக்கத்துல தான் சாபம் வரத்துக்கு முன்னாலேயும் அந்த ஸ்தூல சிரசுங்கிற ரிஷியை போய் எதிர்த்திருக்கான். அதனால எப்ப இவன் இந்த ரிஷபூக பர்வதத்துக்கு வந்தானோ அப்ப இவனுக்கு யாரை தெரியும்? வாலி சுக்ரீவன் ரெண்டு பேரையும் இவனுக்கு தெரியும். ஏன்னா இவனுக்கு சாபம் ஏற்படுறதுக்கு முன்னாலே இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதனால அவனுக்கு இந்த இடத்துக்கு வந்தோன்னா தான் அவனுக்கு எது ஏற்பட்டிருக்கு? சாபங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதனால இவனுக்கு வாலி சுக்ரீவன் ரெண்டு பேரை பற்றி தெரியும். அந்த வாலி சுக்ரீவர்கள் ரெண்டு பேருக்கும், ரெண்டு வானரர்களுக்கும் இந்த உலகத்துல என்னென்ன நடக்கிறதுங்கிறது அவ்வளவுதான் அவள் ரெண்டு பேருக்கு தெரியும். அவளுக்கு இந்த சகல லோக ஞானமும் அந்த வாலி சுக்ரீவர்களுக்கு உண்டுங்கிறது யாருக்கு தெரியும்? இந்த தனுங்கிற அவனுக்கு தெரியும், கபந்தனுக்கு தெரியும். அப்போ இவன் கபந்தன் அவள்கிட்ட என்ன சொன்னார்? ராமலட்சுமணர்கிட்ட சாபம் வந்துட்டதுனால எனக்கு யார் அபகரிச்சுட்டு போறாங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா இவன் எந்த தேசத்துல வசிக்கிறானோ அந்த தேசத்துக்கிட்ட யார் இருக்கா? வாலி சுக்ரீவர்கள் இருக்காளோ இல்லையா? அப்ப அந்த வாலி சுக்ரீவர்கள்ல யாராவது ஒத்தரை சொல்லலாம் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கான். அந்த வாலி சுக்ரீவர்கள்ல யாராவது ஒத்தரோட போய் சத்தியம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சான். ஆனா இந்த வாலி சுக்ரீவர்கள் ரெண்டு பேர்ல யாரோட சத்தியம் பண்ணிக்கணும்னு சொல்றதுன்னு அவனுக்கு புரியும், குழம்பிப்படுது. அதனாலதான் சொன்னா அதர்தஸ்யது விக்யாதும் சக்திரஸ்திரமே பிரபோ விக்யானம் ஹி மம பிரஷ்டம் சாபதோஷேன ராகவன். எனக்கு முன்னால இந்த மாதிரி இருந்திருந்தேன்னா, சுயரூபம் இருந்திருந்தா எனக்கு புத்தி கூர்மையா இருந்திருக்கும். சாபதோஷத்தினால புத்தி வழுங்கி படுத்துதான். அதுக்கு என்ன காரணம்னா இவ ரெண்டு பேர்ல யாரோட ராவண சத்தியம் பண்ண சொல்லிக்கலாம்ங்கிறது அவனுக்கு தீர்மானம் பண்ண முடியல. அந்த சந்தேகம் அவனுக்கு இருந்தது. ஏன் சந்தேகம் இருந்ததுனாக்க, அவனுக்கு ஏன் அந்த சந்தேகம் இருந்ததுன்னா, இப்போ சுக்ரீவனை யார் விரட்டி விட்டா? வாலி ராஜ்யத்திலேருந்து விரட்டி விட்டுட்டா. அந்த சுக்ரீவனுடைய பத்னியா இருக்கிற ருமாங்கிறவளை வாலி பத்னியா அனுப்புறான். ஏன்னா அது வானரர்களுடைய தர்மம், வானர தர்மம், வானர ஜாதியில அப்படி ஒரு தர்மம். அதனால சுக்ரீவனுக்கு பத்னியும் போயிட்டா, ராஜ்யமும் போயிட்டான் இல்லையா? அதனால இப்ப யாரு ராஜ்யத்தில் இருக்கா, பொறுப்பா இருக்கா? வாலி ராஜா, கிஷ்கிந்தைக்கு ராஜாவா வாலி இருக்கான். கிஷ்கிந்தைக்கு வாலி ராஜாவா இருந்தான்னா அவங்கிட்ட வானர சைன்யங்கள் எல்லாம் இருக்கு. எல்லா வானர சைன்யங்களுடைய பலமும் அவங்கிட்ட இருக்கு. மேலும் இந்த வாலி சுக்ரீவனை விட பலம் வாய்ந்தவன். சுக்ரீவனோட வாலிக்கு பலங்கிறது ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இந்த வாலி ஏற்கனவே ராவணனை யுத்தத்துல ஜெயிச்சவன். ஏற்கனவே ராவணனை யுத்தத்துல அடக்கியிருக்கான், ஜெயிச்சிருக்கான் இந்த வாலி. அதுக்கப்புறம் பின்னால வாலி ராமரால வதம் பண்ணப்படுறான். ராமரால வாலி வதம் பண்ணப்பட்ட உடனே வாலி ராமர்கிட்ட சொல்றான், இந்த சுக்ரீவன் சீதையை தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கிறதுக்காக ராகவா என்ன வதம் பண்ணின? சுக்ரீவனை சக்கியம் பண்ணிட்டு சீதையை அவன் தேடி கொடுப்பாங்கிறதுக்காக நீ என்ன வதம் பண்ணின? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா அந்த ராவணனுடைய கழுத்துல கயத்தை கட்டி தரதரன்னு இழுத்துட்டு உங்க முன்னாலும் நிறுத்திடுவேன், ஒரே க்ஷணத்துல நிறுத்திடுவேன். ஏற்கனவே நான் ராவணனை ஜெயிச்சவன். அதனால கண்டே பத்வா பிரதத்தியாவத்தே அனிகதம் ராவணம் ரணேன்னு வாலியே சொல்றான். அவன் கழுத்துல கைத்த போட்டு கட்டிட்டு உங்க முன்னாலும் நிறுத்திருப்பேன் அப்படின்னு வாலி சொல்றான். அப்போ சீதையை சுலபமா ராமர்கிட்ட யார் ஒப்படைச்சிருப்பா? வாலி ஒப்படைச்சிருப்பான். அப்ப அதனால இப்படிப்பட்ட சாமர்த்தியசாலியா இருக்கிற வாலியைத்தானே சொல்லணும். வாலியோட நீங்க போய் சத்தியம் பண்ணிக்கோங்கன்னா, வாலியோட சத்தியம் பண்ணிக்கோங்கன்னு தான் இந்த கபந்தன் சொல்லியிருக்கோம். அப்படின்னு தான் நமக்கு சந்தேகம் வருது. அதை விட்டுவிட்டு இவன் சுக்ரீவனோட சத்தியம் பண்ணிக்கோங்கன்னு ஏன் சொன்னான்னு நமக்கு சந்தேகம் வருதோ இல்லையா? இதே சந்தேகம் தான் யாருக்கு இருந்தது? கபந்தனுக்கே இதே சந்தேகம் தான். கபந்தனுக்கு இதே சந்தேகம் தான். இந்த சந்தேகம் இருந்ததுனால கபந்தன் நினைச்சா, இவா ரெண்டு பேரும் ராமலட்சுமணர்கள் வாலி சுக்ரீவன் இருக்கிற அந்த ரிஷபூக பர்வதத்தம் வரைக்கும் வந்துட்டான். வந்துட்டதுனால இவா ரெண்டு பேர், வாலி சுக்ரீவன் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை சத்தியம் பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொல்லலாம். அதை தீர்மானம் பண்ற சக்தி நமக்கு
இப்ப இல்லை. அவ ரெண்டு பேர்ல யாரை சத்தியம் பண்ணிக்கணுங்கிறத நம்ம பின்னால சொல்லுவோம். அதனால இப்போதைக்கு யாராவது உங்களுக்கு உதவி பண்றவனை நான் சொல்றேன்னு மட்டும் சொல்லி வைப்பான். பேரை குறிப்பிட்டு சொல்ல வேணான்னு இந்த கபந்தன் தீர்மானம் பண்ணான். அப்புறம் அவன் நினைச்சான், இந்த ராமர் நமக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்ணலேன்னு சொல்லுவான். பிரேத சம்ஸ்காரம் பண்ணலேன்னா கூட அவர் கையை வெட்டி விட்டாருனால இவருக்கு என்ன ஆகிடும், சாப விமோசனம் ஏற்பட்டது. ஏன்னா அந்த ஸ்தூல சிரசுங்கிற விஷயம் இருக்கார். ராமன் உன் கையை வெட்டுற பொழுதோ உனக்கு சாப விமோசனம் வந்துடுறான்னு சொல்லியிருக்கேன். அதனால ராமர் கையை வெட்டினோம்னா கூட யாருக்கு சாப விமோசனம் வரலாம், கபந்தனுக்கு சாப விமோசனம் வரலாம். ஆனா அதுல ஒரு சிக்கல் என்னன்னா, அன்னைக்கு நம்ம ஜட்டாயு மோட்ச சரித்திரம் இருக்கு இல்லையா, அந்த ஜட்டாயு மோட்ச சரித்திரம் சிரவணம் பண்ற போது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு மனுஷன் இந்த உலகத்துல நிறைய புண்ணியம் பண்றான். புண்ணியத்தை ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிற போது பண்ணிட்டான்னா அவனுக்கு மரணம் வந்தோடனே எந்த லோகத்துக்கு போற யோகியதை வந்துடுறது, ஸ்வர்காதி புண்ணிய லோகங்களுக்கு போற யோகியதை அவனுக்கு வந்துடும். புண்ணியத்தை இங்க பண்ணினான்னா மரணத்துக்கு அப்புறம் புண்ணிய லோகத்துக்கு அவன் போயிடலாம். ஆனா அவனுக்கு மரணம் வந்தோடனே ஏதோ ஒரு காரணத்தினால பிரேத சம்ஸ்காரம் பண்ணலைன்னு மரணம் அடைஞ்சவனுக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்ணலை. அப்போ அவன் புண்ணிய லோகத்துக்கு போவானா மாட்டானா, அப்பவும் புண்ணிய லோகத்துக்கு போகத்தான் செய்யும். ஏன்னா அவன் புண்ணியம் பண்ணியிருக்கான, புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால அப்பவும் அவன் புண்ணிய லோகத்துக்கு தான் போவான். அதனால புண்ணியம் பண்ணினவனுக்கு எப்பவுமே புண்ணிய லோகத்துக்கு போறதுக்கு கையில எது இருக்கு, டிக்கெட் இருக்கு. புண்ணியம் பண்ணினவனுக்கு புண்ணிய லோகம் போறதுக்கு டிக்கெட் கையில இருக்கு. பிரேத சம்ஸ்காரம் அவனுக்கு பண்ணினான்னு வச்சுப்போம், அப்போ அவன் கையில இருக்கிற டிக்கெட் இருக்கும் இல்லையா, அது இது மாதிரி ஆகிடும். கோவில்ல 100 ரூபாய் டிக்கெட் மாதிரி ஆகிடும். அப்போ உடனே டக்குன்னு 100 ரூபாய் டிக்கெட் இருக்கிறவன் உடனே என்ன பண்ணிடலாம், போய் சுவாமியை தரிசனம் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒருத்த புண்ணியம் பண்ணி அவனுக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்ணினா அவனுக்கு உடனே இது கிடைச்சிடும். அந்த புண்ணிய பலன்கிறது அவனுக்கு உடனே கிடைச்சிடும். ஆனா புண்ணியத்தை பண்ணினா புண்ணிய லோகத்தை அடையிறதுக்கு டிக்கெட்டை வச்சுட்டு இருக்கான். பிரேத சம்ஸ்காரம் பண்ணலன்னு வச்சுப்போம், அவனுக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்ணலைன்னா அந்த கையில் இருக்கிற டிக்கெட்டு 5 ரூபாய் டிக்கெட்டு மாதிரி ஆகிடும். அவன் கியூல ரொம்ப நாடி இருந்து அப்புறம் தான் சுவாமியை தரிசனம் பண்ண. அந்த மாதிரி புண்ணிய பலன் அடையிறதுக்கு ரொம்ப நாடி ஆகுங்கிற விஷயத்த ஜட்டாயு மோட்ச சரித்திரத்துல சாந்தோக்கிய உபநிஷத்துலேருந்து நம்ம இதை அனுபவிப்போம். அதனால கபந்தன் நினைச்சா சுவாமி கையை வெட்டிட்டா கூட எனக்கு சாப விமோசனம் ஸ்வய சரீரங்கிற வந்துடும். ஆனா அந்த ஸ்வய சரீரத்துல எனக்கு இருக்க வேண்டிய அந்த புத்தி கூர்மை, அந்த விஞ்ஞானம் எல்லாம் உடனே வர கொஞ்ச நாளாய் தாமசமாய். இந்த பிரேத சம்ஸ்காரம் இல்லைன்னா அந்த புத்தி கூர்மை, இந்த விஞ்ஞானம் வரதுக்கு கொஞ்சம் நாளாகும். அப்போ என்னால சொல்ல முடியாது யாரை சத்தியம் பண்ணிக்கணும்வா, வாலியா சுக்ரீவனையாங்கிறத என்னால தீர்மானம் பண்ண முடியாது. அதுக்கு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதனால இவா பிரேத சம்ஸ்காரம் பண்ணினாதான் எனக்கு சாப விமோசனம் ஏற்பட்டு ஸ்வயரூபங்கிறது வரும். அந்த ஸ்வயரூபம் வந்த உடனேயே எனக்கு பழையபடி அந்த விஞ்ஞானம், தீர்க்க தரிசனம் எல்லாம் எனக்கு ஏற்படும். அதனால இவாளை விட்டு எனக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்ண சொன்னாக்கா எனக்கு அந்த விஞ்ஞானம், இந்த ஸ்வய ஞானம் எல்லாம் எனக்கு திரும்ப டக்குனு ஏற்படும். அப்பத்தான் இவா 2 பேர்ல யாரை சக்கியம் பண்ணி சொல்லலாங்கிறத நான் தீர்மானம் பண்ண முடியுங்கிறதுக்காக கபந்தன் அப்படி சொன்னாங்கிறதாக தர்மாபுரம் வியாக்கியானத்தில் ஒரு அழகான ஒரு சுவாரஸ்யம் வேறு எந்த வியாக்கியானத்திலும் இல்லாத விஷயத்தை அவ சொன்னான். இப்போ இவருக்கு விஞ்ஞானம் வந்துருக்கோம், சாப விமோசனம் ஆனோன்னா பிரேத சம்ஸ்காரம் வேற வந்ததுனால டக்குன்னு பழையபடி ஸ்வய தியானம் விஞ்ஞானம்லாம் வந்துருக்கும். அப்போ அந்த கபந்தன் என்ன யோஜனை பண்ணானா, அந்த தனுங்கிறவன் என்ன யோஜனை பண்ணான்னா, வாலி சீக்கிரமா காரியத்தை சாதிச்சு கொடுத்துருவான்னு நம்ம பார்த்தோம், சில காரணங்கள் பார்த்தோம். அதனால இவன் சுக்ரீவன் என்ன எதிர்பார்க்கிறான், ராமர்கிட்ட சக்கியம் பண்ணிக்கிற போது சுக்ரீவன் என்ன எதிர்பார்க்கிறான்னாக்க, ராமா நான் சீதாதேவியை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு உபகாரம் பண்றேன், நீங்க எங்க அண்ணா வாலிய மேல துவேஷத்தை வச்சிருந்தீங்க, நீங்க வாலிய வதம் பண்ணி என் பத்னி ருமாவை வாலிகிட்ட எனக்கு மீட்டு கொடுக்கணும், என் பத்னியை மீட்டு கொடுக்கணும், என் ராஜ்யத்தை எனக்கு மீட்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறான். யாரு? சுக்ரீவன் எதிர்பார்க்க. ஆனா வாலி ஏற்கனவே இதுல இருக்கான், ராஜ்யத்துல தான் இருக்கான். அதனால வாலியோட சத்தியம் பண்ணிட்டா வாலி எதை எதிர்பார்க்க மாட்டான். திரும்ப எனக்கு ஏதாவது ஒன்று நீங்க பண்ணணும்னு கூட எதிர்பார்க்க மாட்டான். ராமர்கிட்ட ஒரு பிரத்யுபகாரத்தை கூட அவன் எதிர்பார்க்க மாட்டான். சுக்ரீவரால் பிரத்யுபகாரத்தை எதிர்பார்க்கிறார், வாலி
பிரத்யுபகாரத்தை கூட எதிர்பார்க்க மாட்டான். அதனால வாலிய சத்தியம் பண்ணிக்கோங்கோன்னு சொன்னாக்க அது பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் நமக்கு சந்தேகம் வந்த மாதிரி யாருக்கு சந்தேகம் வந்தது? கபந்தனுக்கு சந்தேகம். இப்போ சாப விமோச்சனம் வந்து அவனுக்கு ஸ்வயஜானம் வந்துட்டு வித்யானம் வந்துட்டு. அப்போ அவன் என்ன பண்ணினா தீர்மானம் பண்ணிட்டான், வாலிய சத்தியம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றது நியாயம் இல்லை, வாலிய சத்தியம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றது வந்து சரி வராது, அது சரிப்பட்டு வராதுன்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான். எப்படி தீர்மானம் பண்ணினான்னு தர்மாகுதம் வியாக்கியானத்துல இல்லைங்க. அவன் எப்படி தீர்மானம் பண்ணான்னு ராம சுக்ரீவ சக்கியம்ங்கிறது ஒத்து வரும், ஆனா ராம வாலி சக்கியம்ங்கிறது ஒத்து வராதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். எப்படி தீர்மானம் பண்ணான்னா அதுக்கு தர்மாகுதம் வியாக்கியானம். சாமர்த்தியே சத்யபி திருப்தத்வாது ராவண மித்ரத்வாது ராஜ்யஸ்திதத்வாது ராமகிருத உபகார நிரபேட்சத்வாது வாலி சக்கியம் ந அங்கீகுர்யாத். ரொம்ப அழகா. அதாவது வாலிக்கு எல்லா சாமர்த்தியமும் இருக்கலாம், ஆனா வாலி கிட்ட ராமரை சத்தியம் பண்ணிக்கோங்கன்னு அனுப்பிச்சோன்னா வாலி ஏற்றுக்க மாட்டான், வாலி சத்தியம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டான். ஏன்? சுக்ரீவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? அவன் போராத திசையில இருக்கான். ராமர் போராத திசையில இருக்கார், சுக்ரீவனும் போராத திசையில இருக்கார். போராத திசையில இருக்கிறவன் தான் போராத திசையில இருக்கிறவனோட சக்கியம் பண்ணிப்பான். வாலி இப்ப எப்படி இருக்கான்? அவன் நல்ல ஸ்திதியில இருக்கான். அதனால அவன் மதம் பிடிச்சவனா இருக்கான், பொறுப்பேறினவனா இருக்கான். அதனால அவன் வந்து ராமனோட சத்தியம் பண்ணிக்க மாட்டான். திருப்தத்வாது. ரெண்டாவது ராவண மித்ரத்வாது. ராவன் வந்து ஜடாயு மூலம் தெரிஞ்சு விட்டான், ராவணன் தான் சீதை அபகரித்து போயிருக்காருன்னு தெரிஞ்சுட்டான். அப்போ ராமருக்கு யார் சத்ரு? ராமருக்கு ராவணன் வந்து சத்ரு. ஆனா அந்த ராவணனோட வாலி வந்து சக்கியம், வாலியும் ராவணனும் சக்கியம் பண்ணிருக்கான். அப்போ ராவன் வந்து எந்த ராவணனை சத்ருவா பாவிக்கிறாரோ அந்த ராவணனோட வாலி சக்கியம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ராவன் வந்து உன்னோட நான் சக்கியம் பண்ணிக்கிறேன்னா வாலி ஒத்துக்க மாட்டான். அதனால திருப்தத்வாது ராவண மித்திரத்வாது. அப்புறம் ராஜ்ய ஸ்திதத்வாது. அவனுக்கு ஒரு கெட்ட காலம் இல்லை, ஒன்று அவன் அண்ணா ஜம்முன்னு கிஷ்கிந்தைக்கு அதிபதியா ராஜாவா இருந்துட்டான். அதனால ராமரோட தயவு தனக்கு வேணும்னு நினைக்க மாட்டான். அதனால நான் ராமரோட சக்கியம் பண்ணிக்க மாட்டேன்னு அவன் சொல்லலாம். அதுக்கப்புறம் ராமகிருத உபகார நிரபேட்சத்வாது. சுக்ரீவன் வந்து போராத காலத்தில் இருந்ததுனால நமக்கு எப்படியாவது நம்ம பத்னி ருமையை வீட்டு தரமாட்டாரா, நமக்கு ராஜ்யத்தை வீட்டு தரமாட்டாரான்னு அவர் சுக்ரீவன் வந்து பிரத்யுபகாரத்தை எதிர்பார்ப்பான். வாலி அது மாதிரி அவன் எதிர்பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால வாலி கிட்ட அனுப்பிச்சோம்னா அவன் வந்து சக்கியம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்க மாட்டான்ங்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா தர்மாகுதம் வியாக்கியானம் ஆசன்ன மிருத்யுனா வாலினா சக்கியகரணம் அனுகிதம். நம்ம பார்க்குறோம் ராமாயணத்துல சுக்ரீவனை சத்தியம் பண்ணினோட கொஞ்ச நாள்ல ராமன் யாரை வதம் பண்ண போறாரு? வாலிய வதம் பண்ண போறான். அப்ப அதுல என்ன தெரியுது? வாலி கிட்ட யமன் நெருங்கிட்டான், அவனுக்கு ஆயுசு குறைஞ்சு போச்சு. வாலிக்கு ஆயுசு குறைஞ்சு போனதுனாலதான் ராமன் வந்து அவரை வாலியை வதம் பண்றான். அதனால எவன் ஒருத்தனுக்கு ஆயுசு குறைஞ்சு போயிட்டோ, எவன் ஒருத்தங்கிட்ட மிருத்யு யமன் நெருங்கி வந்துட்டு இருக்காரோ அவங்கிட்ட போய் சத்தியம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா அது பிரயோஜனப்படாது. ஏன்னா அவனுக்கு கொஞ்ச நாள்ல மரணங்கிறது வரப்போகுது. அதனால அந்த இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது? கபந்தனுக்கு பேத நமஸ்காரம் பண்ணதுனால அந்த விஞ்ஞானம்ங்கிறது அவனுக்கு உடனே டக்குனு ஏற்பட்டதுங்கிறது இது ரெண்டாவது காரணம். அப்புறம் மூணாவது காரணம், வாலி வதம் பண்ணப்பட்ட உடனே ராமர்கிட்ட சொல்றான், ராமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா அந்த ராவணனை கழுத்துல கயத்தை கட்டி உன் முன்னால உயிரோட கொண்டு நிறுத்திருப்பேன், அப்ப அவன் சீதையை கொடுத்துத்தானே ஆகணும்னு அவன் சொல்றான். அதனால அப்படி சொன்னவன் கிட்ட சக்கியம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தா நியாயம்னு நமக்கு தோன்றது இல்லையோ. ஆனா அவன் அப்படி சொல்லலை, கபந்தன் அப்படி சொல்லலை. ஏன்னாக்க அதுக்கு காரணம் என்ன? கண்டே வத்வா பிரமத்யாந்தே இத்யேதாத்ரி சமுத்தேகே சிக்கணானந்தர பாவித்வேன ஸ்வஸ்தாவஸ்தாயாம் அசம்பவாத். வாலி வந்து சுக்ரீவனோட யுத்தத்துக்கு போறான். வாலி சுக்ரீவனோட யுத்தத்துக்கு போற போதுதான் வாலி யார் சம்பாரம் பண்றார்? ராமன் வந்து சம்பாரம் பண்றார். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அதனால வாலி வந்து சுக்ரீவனோட யுத்தத்துக்கு கிளம்புற பொழுது வாலியுடைய பத்னியா இருக்கிற தாரைங்கிறவள் என்ன சொல்றா, நாகா நீங்க யுத்தத்துக்கு போகாதீங்க, சுக்ரீவனோட நீங்க யுத்தத்துக்கு போகாதீங்கோ,
ஏன்னா ராஜாங்கத்தில் இருக்கிற தூதர்கள் வந்து எனக்கு சமாச்சாரம் சொல்லியிருக்கா, சுக்ரீவன் வந்து ராமரோட சக்கியம் பண்ணிட்டு இருக்கான்னு விஷயத்தை நம்ம உளவாளிகள் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்கா. அதனால அந்த சுக்ரீவனுக்கு ராமரோட சக்கியம் இருக்கு, அதனால நீங்க போகாதீங்க, யுத்தத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லி தாரை வந்து வாலிகிட்ட சொல்றா. யுத்தத்துக்கு கிளம்புற பொழுதும் தட்சமோ நவிரோதஸ்தே சகதேன மகாத்மனா துர்ஜயேன அப்ரமேயேன ராமேண ரணகர்மசு. ராமர் வந்து ரொம்ப பராக்கிரமசாலினாக்கா அவருடைய பராக்கிரமத்துக்கு குறவே கிடையாது, அவர் சுலபமா உங்களை ஜெயிச்சுருவார். அதனால அந்த ராமரோட சக்கியத்தோட தான் சுக்ரீவன் வரான். அதனால தயவு பண்ணி இன்னைக்கு யுத்தத்துக்கு போகாதே யாரும் தடுக்கிறா, தாரை தடுக்கிறா. அவளை மீறிண்டு நான் பெரிய வீரண்டி, என்னை வந்து சுக்ரீவன் யுத்தத்துக்கு அழைக்கிற பொழுதோ என்னால் போகாமல் இருக்க முடியாதுன்னு தாரை பதிவுறத அவ சொல்ற வாக்க மீறிண்டு மதம் பிடிச்ச மாதிரி யுத்தத்துக்கு வர தார உத்தம பதிவுறத அவ வாக்குக்கு கௌரவம் கொடுக்காம யுத்தத்துக்கு வரான். ராமர் வடம் பண்ணினோட ராமர் வாலிய வடம் பண்ணோட ராமர் கிட்ட என்ன தெரியுமா சொல்றான், தாரையா ஹிதமுத்தோகம், தாரை வந்து எனக்கு நல்லதை சொன்னா நான் கேட்கலைங்க பாருங்க. அப்போ ஒருத்தர் கெட்ட காலம் வர பொழுதோ ஐயோ அவன் நல்லது சொன்னாலே நம்ம அது பிரகாரம் நடக்கலையே கேட்கலையே, கெட்ட காலம் வரபோது ஒருத்தர் உணர்றான். நல்ல காலத்தில் இருக்கிற பொழுது நல்ல ஸ்திதியில் இருக்கிற பொழுதோ யாராவது ஹிதத்தை சொன்னால கேட்க மாட்டேங்க. அதனால வாலிகிட்ட போய் சக்கியம் பண்ணிக்கோங்கன்னு சுவாமியை அனுப்பிச்சோம்னா அவன் நல்ல நிலைமையில இருக்கிறதுனால சக்கியத்தை ஒத்துக்க மாட்டான், சக்கியத்தை ஒத்துக்க மாட்டான். வதம் பண்ணின உடனே என்ன சொல்றான், நான் வந்து ராவணனை கழுத்துல கயிற்றை கட்டி உங்க முன்னாடி நிறுத்திருப்பேன்னு வதம் பண்ணப்பட்ட சொல்றாரு. இல்லையே நல்ல நிலைமையில இருக்கிற ஒரு அப்படி சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு காரணம். அதனால இது 3 காரணங்கள். 4வது காரணம் என்னன்னா, அப்படியே வாலிக்கு ராவணனை சுவாமி முன்னால கொண்டு வந்து நிறுத்துற சாமர்த்திய வாலிக்கு இருந்தா கூட அதை யாரும் விரும்ப மாட்டான். ராவன் வந்து அதை விரும்ப மாட்டான். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர், பெரிய பராக்கிரமசாலி. அதனால சீதாதேவிகிட்ட ஆஞ்சநேயர் சொல்ற சுந்தரகாண்டத்துல, தேவி நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, என் தோல்ல ஏறிக்கோங்க, உங்களை உடனே இந்த சமுத்திரத்தை தாண்டி ராவன் இருக்கிற சந்நிதியில உங்களை விட்டுறேன்னு தேவி கிட்ட ஆஞ்சநேயர் சொல்ற. அப்ப சீதாதேவி சொல்றா, யதி ராமஹா தசக்ரீவம் இஹ சத்வாச ராட்சசம் மாமிகோ கிருஷ்ய கச்சேத தத்தஸ்ய சதுசம் பவேத். ஆஞ்சநேயா நீ ரொம்ப சுலபமா சொல்லிட்ட, ராவணன் என்னை திருடிட்டு வந்தான், என் பர்த்தா ராமன் இருக்காரோ இல்லையோ, அவர் ராவணன் எப்படி என்ன திருடிட்டு வந்தானோ அதே மாதிரி திருட்டுத்தனமா என்னை திரும்ப அடைகிறத எங்க பர்த்தா ராமன் விரும்ப மாட்டார். நீ என்ன ராவணனுக்கு தெரியாம நீ திருட்டுத்தனமா தூக்கிட்டு போய் என்ன ராமன்கிட்ட சேர்த்தேன்னா அந்த மகா பராக்கிரமசாலியா இருக்கிற அந்த ராமன் வந்து அவர் அதை விரும்ப மாட்டார். அதனால அவரே இந்த சமுத்திரத்தை தாண்டி வந்து ராவணனோட யுத்தம் பண்ணி ராவணன் யுத்தத்தில் ஜெயிச்சு என்னை வந்து மீட்கணும்னு அதைத்தான் அவர் எதிர்பார்ப்பார். அதான் ஒரு வீரனுடைய லட்சணம்னு சீதாதேவி சொல்றார். அதனால வாலிக்கு அந்த சாமர்த்தியம் இருந்தா கூட மகாவீரனா இருக்கிற சுவாமி ராமன் வந்து அதை விரும்பவார். இது எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்த்தானா யாரு, அந்த கவர்னர் சாப விமோசனமானுங்க. இத்தனை விஷயங்களை அவன் யோசனை பண்ணி பார்த்தான். இதுக்கு என்ன பேருன்னா, வாலிய சக்கியம் பண்ணிக்கோங்கன்னு ராமனை அனுப்பிச்சோம்னா என்ன நடக்கும், என்ன நடக்கும், அந்த சக்கியம் பண்ணிப்பனா மாட்டானாங்கிறத யோஜனை பண்ணி பார்த்தான். அப்போ யோஜனை பண்ணி பார்க்கிற போது இவ்வளவு விஷயங்களும் யாருக்கு தெரிஞ்சது, அந்த தனுவுக்கு இவ்வளவு விஷயங்களும் தெரிஞ்சது. இதுக்கு என்ன பேருன்னா பாவ்யர்த்த ஞானம். இந்த ராமரை வாலிகிட்ட சக்கியம் பண்ணிக்கோங்கன்னு அனுப்பிச்சா அப்ப என்ன நடக்கும்னு எதிர்காலத்துல நடக்க போறதெல்லாம் யோஜனை பண்றானோ அதுக்கு பேரு பாவ்யர்த்த ஞானம். எதிர்காலத்துல என்ன நடக்கும்ங்கிறத யோஜனை பண்ணி பார்க்கிற சாமர்த்தியம் யாரு கொண்டுட்டோம், தனுவுக்கு வந்துட்ட காரணத்தினால அவன் அப்படி யோஜனை பண்ணி பார்த்து வாலியோட சக்கியம் பண்ணிக்கிறது அது உச்சிதமானது இல்லை, அவன்கிட்ட அனுப்பக்கூடாதுங்கிறதுனால சாப விமோசனம் ஆன உடனே சுக்ரீவனை சக்கியம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்கிறதாக தர்மாகுதம் வியாக்கியானத்துல ஒரு அழகான சுவாரஸ்யத்தை எழுதினான். அப்படி சுக்ரீவனை சக்கியம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டார். சொன்னோன்னே அந்த தனு அதுக்கு முன்னால் சொன்னார், நீங்க போய் சுக்ரீவனை சக்கியம் பண்ணிக்கிறதுங்கிறது இருக்கட்டும், அதுக்கு முன்னால ராமா நீங்க பண்ண வேண்டிய ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னார். என்னன்னாக்க மகந்ததிஷ்யாஸ்தத்ராசன்னே ரிஷயகா சுசமாகிதாः தேஷாம் பாராதிதப்தானாம் வன்யம் ஆஹரதாம் குரோஹோ யே பிரபேத்ஹூம
மகீம் தூர்ணம் சரீராத் ஸ்வேதபிப்ளவः தானி ஜாதானி மால்யானி முனீனாம் தபசா ததா ஸ்வேதபிந்து சமுத்தானி ந வினஸ்யந்தி ராகவா. தனு சொல்றார், ராகவா நீங்க ரிஷபூக பர்வதத்துக்கு போறதுக்கு முன்னாலேயே பம்பையினுடைய நதிக்கரையில மதங்க மகர்ஷியுடைய ஆசிரமம் இருக்கு. அந்த மதங்க மகர்ஷி இப்ப அங்க இல்லை, அவர் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டார். அதனால அந்த மதங்க மகர்ஷி சொர்க்கத்துக்கு போன உடனே அந்த மதங்க மகர்ஷியுடைய எல்லா சிஷ்யர்களும் வெவ்வேறு ஆசிரமங்களுக்கு போயிட்டார். அந்த மதங்க மகர்ஷிய சிஷ்யர்கள் மதங்கர் அந்த ஆசிரமத்தில் வாசம் பண்ற போதோ அந்த மதங்க சிஷ்யர்கள்லாம் அந்த மதங்க மகர்ஷிக்காக அவர் பண்ற சத்காரியங்களுக்கு அனுகூலமா இருக்கிறதுக்காக காடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு சவித்துக்களெல்லாம் அவர் தேடிட்டு வருவா, பழங்களெல்லாம் சேகரிச்சுட்டு வருவா, கிழங்குகளெல்லாம் அந்த மதங்க சிஷ்யர்கள் சேகரிச்சுட்டு வருவா. அப்படி மதங்க சிஷ்யர்கள் அவைகளெல்லாம் சேகரிச்சுட்டு வரும்போதோ அவள் களைச்சு போயிடுவா. அப்படி மதங்க சிஷ்யர்கள் களைச்சு போற போதோ அவள் சரீரம் முழுக்க ஒரே வேர்வையா இருக்கும், அவள் சரீரத்துல வேர்வை படிஞ்சிரும். அப்படி அவள் திரும்ப ஆசிரமத்துக்கு அந்த கந்தமூல பலங்களை சேகரிச்சுட்டு வரும்பொழுதோ அவள் சரீரத்துல வேர்வை இருந்ததுனால அவள் தன்னுடைய வேர்வையை அப்படி பூமியில விழுப்படி பண்ணுவா. அவள் வேர்வைகள் பூமியில விழற பொழுதோ அந்த வேர்வைகளே புஷ்பங்களாயிடுது. அந்த வேர்வைகளே அவளுடைய அந்த மதங்க சிஷ்யர்களுடைய தப பிரபாவத்தினால அந்த வேர்வை துளிகளே அதுக்கெல்லாம் புஷ்பங்களாயிடுது. அப்படி புஷ்பங்களான அந்த புஷ்பங்கள் இன்னைக்கும் அந்த இடத்துல வாடாமையே இருக்கு. அதனால அப்படிப்பட்ட அந்த மதங்களுடைய ஆசிரமத்துக்கு போகும் அவளுடைய வேர்வை துளிகள்லாம் புஷ்பங்களாகி இன்னைக்கு தபோ மகிமையினால அந்த புஷ்பங்கள்லாம் வாடாமையே இருக்கு. அப்படிப்பட்ட மதங்களுடைய ஆசிரமத்துக்கு போகும். அங்க மதங்க சிஷ்யர்கள்லாம் இல்லை, அவள்லாம் மதங்கர் சொர்க்கத்துக்கு போறோம் வேற இடங்களுக்கு போயிட்டா, வேற ஆசிரமங்களுக்கு போயிட்டா. அந்த மதங்கருக்கு குரு சுஸ்ரூர பண்ணின சபரின்னு ஒரு வேட ஸ்திரீ அவள் மட்டும் இன்னும் அந்த ஆசிரமத்துல உங்க தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்கா. அதனால அந்த மதங்காசிரமத்துக்கு போய் அந்த சபரிங்கிற அந்த வேட ஸ்திரீக்கு நீங்க அனுகிரகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிஷபூக பர்வதத்துக்கு போய் நீங்க சுக்ரீவனோட சத்தியம் பண்ணிக்கணும்னு சொன்னா. அதை சொல்றார் இந்த தனு. தேஷாம் கதானாம் அத்யாபி திருஷ்யதே பரிசாரிணி ஸ்ரவணி சபரி நாம காதுஷ்ட கிரஜீதினி. மதங்கருக்கு பல்லாண்டுகள் சுசூழ பண்ணின அந்த சபரிங்கிற வேடஸ்திரீ இன்னும் அந்த ஆசிரமத்துல இருக்கா. அவள் ஏற்கனவே மதங்கருக்கு நிறைய சுசூழ பண்ணின பாக்கியசாலி. அவளுக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும் முதல்ல. அப்படி அனுகிரகம் பண்ணிட்டு ரிஷபூக பர்வதத்துக்கு நீங்க போங்கோன்னு சொன்னாலாம். அப்படி சொல்லிட்டு அந்த தனு சொல்றார் ராமன் கிட்ட, ரிஷபூகஸ்துபம் பாயாக புரஸ்தாத் புஷ்பிதத்ருமஹ சயான புருஷோ ராமஹ தஸ்ய சைனஸ்ய மூர்தனி யஸ்வப்னே லபதே வித்தம் தத் பிரபுத்தோதி கச்சதி. அப்படி சபரிக்கு மதங்காசிரமத்தில் போய் நீங்க அனுகிரகம் பண்ணிட்டு ரிஷபூக பர்வதத்துக்கு போங்கோன்னு. அந்த பர்வதத்துக்கு ஏன் ரிஷபூக பர்வதம்னு பேர் வந்ததுன்னா அது வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ரிஷ்யாக மிருக விசேஷாக மூகாக யஸ்மின் தது ரிஷ்யமூகா. அதாவது மான்கள்ல பல ஜாதி, அதனால மான்கள்ல பல ஜாதி. அதுல ரிஷ்யகான்னு ஒரு மான் ஜாதி. அந்த ரிஷியகாங்கிற அந்த மான் ஜாதி தான் அந்த ரிஷபூக பர்வதத்துல கூட்டம் கூட்டமா இருந்தாங்க. அதனால மான்கள் பொதுவா இறந்து சப்தம் போடும். அதனால இறந்து சப்தம் போடக்கூடியவை இந்த மான்கள். ஆனா அந்த மதங்க மகர்ஷியின் ஆசிரமம் பக்கத்துல இருந்ததுனால சப்தம் போடுற மான்கள் கூட அந்த ரிஷியகாங்கிற ஜாதியை சேர்ந்த உயர்ந்த ஜாதி மான்கள் கூட மதங்கர் தபஸுக்கு இறங்கல் உடம்பு மௌனமாவே சப்தம் போடாமல் அந்த மான்கள் கூட மௌனமாகவே இருக்கும். அதனால அந்த பர்வதத்துக்கு ரிஷ்யமூக பர்வதம்னு பேர். அதனால ரிஷ்யாக முகவிசேஷாக மூகாக எஸ்மின் தகுன்னு சொல்லி அதனால அந்த பர்வதத்துக்கு ரிஷ்யமூக பர்வதம்னு பேர் வந்தது. அந்த ரிஷ்யமூக பர்வதத்தை மேல ஒருத்தன் ஏறி அதனுடைய சிகரத்துல ராத்திரி படுத்து விளாண்டுக்கும். அதனுடைய சிகரத்துல ஏறி ராத்திரி தூங்கிடலாம். சயான புருஷோராம தஸ்ய சைலஸ்ய மூர்தனி யஸ்வப்னே லபதே வித்தம் தத் பிரபுத்தோதி கச்சதி. அந்த ரிஷபூக பர்வதத்துடைய மலையில ஏறி அந்த சிகரத்துல படுத்துட்டு ராத்திரி தூங்கினான். தூங்குற போது அவனுக்கு சொப்பனம் வந்தது. அப்போ அந்த சொப்பனத்துல அவன் என்னென்ன வஸ்துக்களை பார்த்தானோ அதை காத்தால தூங்கி எழுந்த உடனே அத்தனை வஸ்துக்களும் அவனுக்கு கிடைச்சிடும்.
பர்வதங்கள்லாம் ஏறினாலும் அவள் எல்லாருடைய மனோரத்தங்களையும் அபிலாஷைகளையும் அது பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய ஒரு புண்ணியமான ஒரு கேத்திரம் அந்த ரிஷபகுலோட. அங்கே போய் நீங்கள் சுக்ரீவனை சக்கியம் பண்ணிக்கோங்கிறதாக இந்த தருங்கிறவன் சொன்னான்ங்கிறதாக இன்றைய சரித்திரம் பூர்த்தியானது. அடுத்த உபன்யாசத்தில் சபரி மோட்சம், அரண்யகாண்டத்துடைய பூர்த்தி, அதுக்கப்புறம் கிஷ்கிந்தாரண்டத்துடைய ஆனந்தம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.